வணக்கம் நண்பர்களே. அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி வழங்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் பிஓஓ தேர்வுக்கான பொது தமிழ் இலக்கிய வகுப்புகள். இந்த இலக்கிய வகுப்புல நம்ம இன்று என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிறுங்காப்பியங்கள் பார்க்க போறோம். திருக்குறள்ல செய்நன்றி அறிதல் சான்றாண்மை அப்படின்ற 2 அதிகாரம் வந்து பார்க்க போறோம். ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஏற்கனவே நம்ம வந்து சிலப்பதிகார மணிமேகலை வந்து பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியா வந்து மீதி இருக்க 3 காப்பியமும் 5 காப்பியங்கள்ல இருக்கக்கூடிய 5 சிறு காப்பியமும் வந்து மொத்தம் 8 காப்பியங்கள் அப்படின்றது பார்க்க போறோம். திருக்குறள்ல 2 அதிகாரம் வந்து பார்க்க போறோம் வந்து. சோ சிலப்பதிகாரம் மணிமேகலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்களை ஒன்று அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். காப்பிய இலக்கிய தகவல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காப்பிய இலக்கணம் குறித்து ஒரு காப்பியம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான இலக்கணத்தை குறித்து சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வியை கேட்டுருவாங்க. கேட்டானா தண்டி அலங்காரம் அப்படின்றத அதனுடைய விடை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். காப்பியம் வந்து பெருங்காப்பியமா சிறுங்காப்பியமா அப்படின்னு சொல்லி நம்ம வகுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் ஒரு இலக்கணம் வகுத்திருக்காங்க. ஆக மொத்தத்தை காப்பியம் பொறுத்தவரை 2 வகைப்படும். ஒன்று பெருங்காப்பியம், மற்றொன்று சிறுகாப்பியம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அறம்பொருள் இன்பம் வீடு என்ற நாற்பொருளையும் வந்து பாத்தீங்கன்னா கூறுவது பெருங்காப்பியம். நாளத்தையும் பேசணும், வந்து அறத்தையும் பேசணும், பொருளும் பேசணும், இன்பமும் பேசப்படணும், அந்த வீடு பேரு அப்படின்றதையும் பேசப்படணும். அப்படி இருந்தது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் வந்து. ஆனா இந்த அறம்பொருள் இன்பம் வீடு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றோ பலவோ வந்து பாத்தீங்கன்னா ஒன்னையோ அல்லது 4க்குள்ள ஏதாவது 3ஐயோ வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கையாளப்பட்டுச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சிறுங்காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ 4ஐயும் பேசணும் பெருங்காப்பியம், 4ல 1 பலவனம் 3 வரையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பேசக்கூடிய சிறுங்காப்பியம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. சோ குறைந்து வரக்கூடியது ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்ற தொடரை வந்து பாத்தீங்கன்னா முதலில் வந்து பயன்படுத்தினது யாரு அப்படின்றத நம்ம கேள்வி கேட்டுருவாங்க. கேட்டானா மயிலைநாதர் அப்படின்றது அதுக்கான விடை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நூல், ஆசிரியர், சமயம், பாவகை, நூல் அமைப்பு என்ன அப்படின்றது பார்க்க போறோம். இந்த டேபிள் பேஸ் பண்ணி நமக்கு வந்து எக்ஸாம்ல வந்து பல முறை கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால இந்த டேபிள் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வந்து எப்படி நம்ம 10 பாட்டு 8 தொகை நூல்களும் நம்ம வந்து இதே மாதிரி வந்து அட்டவணை வந்து பார்த்தோம். அதே மாதிரி இந்த அட்டவணை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ரிவைஸ் பண்ணும்போது திருப்பி நம்ம படிக்கிற மாதிரி ஒன்றா இருக்கணும். சிலப்பதிகாரம் அப்படின்ற நூல் வந்து ஆசிரியர் நமக்கு தெரியும், வந்து இயற்றியவர் இளங்கோடிகள் தெரியும். அவருடைய சமயம் வந்து சமணம். இருந்தாலும் வந்து அவர் அனைத்து சமயங்களையும் போற்றியதுனால சமய சார்பற்ற காப்பியமா வந்து பார்க்கக்கூடிய காப்பியம் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் அப்படின்னு வந்து அதுக்கு ஒரு அடைமொழியா வந்து நம்ம கொடுக்கிறோம். ஆனா எந்த சமயத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா சமண சமயம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பாவகை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆசிரியர் பாவாலும் கொச்ச கலிப்பாவாலும் ஆனது எது அப்படின்னா வந்து சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நூல் அமைப்பு எப்படி அமைச்சிருக்காரு இளங்கோடிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 காண்டம் வந்து நமக்கு தெரியும், வந்து புகார் காண்டம், வஞ்சி காண்டம், மதுரை காண்டம் அப்படின்னு நமக்கு தெரியும். வந்து பாத்தீங்கன்னா 30 காதை அப்படின்னு சொல்லி வந்துதான். சோ அதுவும் முக்கியம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து அடுத்து புகார், மதுரை, அப்புறம் வஞ்சி காண்டம் வந்து 3 காண்டமா பிரிச்சிருப்பாங்க. மணிமேகலை அப்படின்னும் போது அதனுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவர் எந்த மதத்தை சார்ந்தார்னா பௌத்த சமயத்தை சார்ந்தது. வந்து பௌத்த மத கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா வலியுறுத்தக்கூடிய நூல் எது அப்படின்னா மணிமேகலை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மற்ற மதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. இது வந்து எந்த பாவகைன்னா ஆசிரியர் பாவகை. 30 காதை வந்து இருக்கு அப்படின்னு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலைன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் தனியா பார்த்திருந்தோம். சீவக சிந்தாமணி நம்ம இப்ப பார்க்க போறோம், அந்த வகுப்புல பார்க்க போறோம். இதை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா திருத்தக்க தேவர் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எந்த சமயம் அப்படின்னா சமண சமயத்தை சார்ந்த நூல் வந்து. பாவகை அப்படின்னா விருத்தம் வந்து பாத்தீங்கன்னா நூல் அமைப்பு அப்படின்னா 13 இளம்பகம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வந்து அடுத்து இன்னும் 2 நூல்கள் இருக்கு. வளையாபதி அப்படின்ற நூலை வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எந்த சமயம் அப்படின்னா வந்து சமண சமயத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். விருத்தம் பாவகை அப்படின்னா விருத்த பாவகையை சார்ந்து 72 பாக்கள் கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்லி முழுமையா கிடைக்கல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்து குண்டலகேசி அப்படின்னு நூல் வந்து பாத்தீங்கன்னா இயற்றியவர் வந்து ஆசிரியர் யாரு நாதகுத்தனார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எந்த சமயம் அப்படின்னா பௌத்தம், ஆசிரியப்பா அப்படின்றது விருத்தம், அண்ட் 224 பாடல்கள் கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வந்து இப்ப பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மணிமேகலை காதல் வந்து குண்டலம் போட்டிருப்பாங்க. அப்ப மணிமேகலை குண்டலகேசி ரெண்டுமே எந்த சமயத்தை சார்ந்தது அப்படின்னு கேட்டா பௌத்த சமயம். மற்ற 3 ஐம்பெருங்காப்பியங்களும் எந்த சமயத்தை சார்ந்தது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சமண சமயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதான் நீங்க பார்க்க போறோம். சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சிலப்பதிகாரம், சிவக சிந்தாமணி, வளையாபதி 3 சமண காப்பியங்கள். மணிமேகலை குண்டலகேசி 2 பௌத்த காப்பியங்கள். மணிமேகலை காதல வந்து என்ன பண்ண குண்டலம் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் குண்டலகேசி அப்படின்றது மணிமேகலையும் குண்டலகேசியும் என்ன சமய கருத்துக்கள், பௌத்த மத கருத்துக்கள். ஏன்னா இளங்கோடிகள் சமண சமயத்தை சார்ந்த சிலப்பதிகாரம் படைச்சிருக்காங்க. கண்ணகி மாதவி இருக்காங்க, கோவலன் இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை அப்படின்றது வந்து மாதவி வந்து பாத்தீங்கன்னா பௌத்த மதத்தை வந்து தழுவி சமய துறவியா வந்து மாறுறாங்க. தன்னுடைய மகளையும் மாத்துறாங்க. மணிமேகலை பௌத்த மதம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். மறக்கப்படுறதுல மணிமேகலை காதுல குண்டலகேசி இருக்கு. பௌத்த சமயம் சேர்ந்த காப்பியம். அடுத்து ஐஞ்சிறு காப்பியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அனைத்தும் சமண காப்பியங்கள். ஒரே லைன்ல முடிச்சு. அப்ப பௌத்த காப்பியத்துக்கு வந்து ஐம்பெருங்காப்பியில 2 தான், அங்கே 3 வந்து சமண காப்பியம். அப்ப ஐஞ்சிறுங்காப்பியங்கள் சமண காப்பியங்கள். அப்ப மொத்தம் வந்து 10 நூல்கள் வந்து ஐஞ்சிறுங்காப்பியங்களை பார்க்கும் 8 நூல்கள் வந்து சமண சமயத்தை சார்ந்ததாகவும் 2 வந்து பாத்தீங்கன்னா பௌத்த சமயத்தை சார்ந்ததாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து பாத்தீங்கன்னா அடுத்து
சீவக சிந்தாமணி ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். திருத்தக்க தேவர் சோழ குலத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து இவருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு. ஆனா கருத்து வேறுபாடு இருக்கு, அதனால கேட்க மாட்டாங்க கேள்வியா. திருத்தக்க தேவர் நிலையாமை குறித்து எழுதிய நூல் வந்து கேட்பாங்க. கேட்டாங்கன்னா நரிவிருத்தம் அப்படின்றது அதனுடைய ஆன்சர் வந்து இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் சமண காப்பியம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்ம பார்த்ததுல வந்து பௌத்த காப்பியம் மணிமேகலை மற்றும் குண்டலகேசி ரெண்டு தான் வந்து பௌத்த காப்பியம். கம்பர் வந்து சிந்தாமணியிலும் ஒரு அகப்பை முகந்து கொண்டேன் என்று கூறியதாக செவி வழி செய்தி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அப்ப சிந்தாமணியிலும் ஒரு அகப்பை முகந்து கொண்டதாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னு கேட்டோம்னா கம்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இவரை பற்றிய குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா கர்நாடக மாநில சரணபலகலா கோவில் வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டில் உள்ளது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். யாருன்னா திருத்தக்க தேவரை பத்தின குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா சரணபலகலா கோவில்ல வந்து கல்வெட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பு இருக்கு. யார் எந்த ஆசிரியரை பற்றி குறிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டவங்க சீவக சிந்தாமணியை ஏற்றிய திருத்தக்க தேவரின் குறிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க வந்து வேறு பெயர்கள் இந்த நூல்களுக்கு சீவக சிந்தாமணியோட வேறு பெயர்கள் இது வந்து பலமுறை கேள்வியை கேட்டிருக்கோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேறு பெயர் சீவக சிந்தாமணி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான நூலும் கூட. மனநூல் முக்தி சிலப்பதிகாரம் மணிமேகலைக்கு அடுத்தபடியா வந்து மிக முக்கியமான நூல். மனநூல் முக்தி நூல் காமநூல் மறைநூல் முடிபொருள் தொடர்நிலை செய்யுள் அடியாருக்கு நல்லாறு வந்து குறிப்புகளை சொல்லியிருக்காங்க. இயற்கை தவம் முதல் விருத்தப்பா காப்பியம் சிந்தாமணி தமிழ் இலக்கிய நந்தாமணி இது எல்லாமே அதை பத்தின சிறப்பு பெயர்கள் வேறு பெயர்கள். நூல் குறிப்பு 50 காப்பியங்களில் ஒன்று சீவக சிந்தாமணி நமக்கு தெரியும். வடமொழியில் உள்ள கத்திய சிந்தாமணி சத்திர சூலாமணி என்ற இரு நூலையும் தழுவி எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி அப்ப தழுவல் அப்படின்றது வடமொழி நூல் எது அப்படின்னு கேட்டுருவாங்க. சீவக சிந்தாமணி வந்து எந்த நூலை தழுவி எழுதியிருக்காங்க? கத்திய சிந்தாமணி சத்திர சூலாமணி அப்படின்றது வந்து இம்பார்ட்டன். வந்து காண்ட பிரிவு இதுல வந்து இல்ல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 13 இளம்பகங்களையும் 3145 பாடங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இளம்பகங்கள் அப்படின்றது 13 இளம்பகங்களை கொண்ட நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சீவக சிந்தாமணி அப்படின்னு பாக்குறோம். அதுல சில இளமகம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. அது நமக்கு தேர்வு நோக்கில் வந்து கேள்வி ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதல் இளமகம் அப்படின்றது வந்து நாமக்கல் இளமகத்துல தொடங்குது. இறுதி இளமகம் அப்படின்றது முக்தி இளமகம் எல்லாம் முத்தி இளமகம் அப்படின்றது முடியுது. விருத்தப்பாவால் ஏற்றப்பட்ட முதல் காப்பியம் அப்படின்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்து சீவக சிந்தாமணி வந்து காப்பிய தலைவன் யாரு அப்படின்னா சீவகன். அவனுடைய பேர்ல சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. வந்து ஒளி வீசக்கூடிய மணி அப்படின்றது அவனுடைய பொருள். வந்து சீவகன் சிந்தாமணியுடன் ஒப்பிட்டுள்ளான். சீவகன் சிந்தாமணியுடன் ஒப்பிட்டுள்ளான். சிந்தாமணி என்பது கேட்டதை கொடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தேவலோகத்தில் ஒரு மணி ரத்தினம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து பாத்தீங்கன்னா சோ அதோட வந்து ஒப்பிடப்பட்டு சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லி பெயர் வந்து வைக்கப்பட்டுள்ளது. சீவகனின் தந்தையான சச்சந்தனை கொன்றவன் வந்து பாத்தீங்கன்னா கட்டியங்காரன். வந்து கட்டியங்காரன் அவனோட தந்தையை கொன்றுவான். அவருடைய தாய் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து தப்பித்து வருவாங்க. ஒரு அப்பவே வந்து பார்த்தோன்னா ஒரு விமானம் மாதிரி இருக்கும். அந்த விமானத்துல பறந்து சுடுகாட்டுல இருந்து விமானம் வந்து தரையிறங்கும். அந்த இடத்துல இருந்து சீவகன் வந்து பிறப்பான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சீவகனை எடுத்து வளர்த்தவன் யாருன்னா கந்து கடன் என்னும் வணிகன். சீவனுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து அச்சநந்தி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது சப்போஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன். வந்து சிறப்பு வந்து அனைத்து சமயத்தவரும் விரும்பி கற்ற சமண காப்பியம் இது இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்டுருவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன். வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைவனான குலோத்தங்க மன்னன் விரும்பி கற்ற காப்பியம் எது அப்படின்னா அதுவும் சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நூல் முழுமைக்கும் சைவரான நச்சனக்கிணையார் வந்து பாத்தீங்கன்னா உரை எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லி உரை எழுதியவர் வந்து இவர் இருமுறை உரை எழுதினா உள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சைவரான ஊவேசா அவர்கள் முதலில் வந்து பதிப்பித்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவர் பதிப்பித்த முதல் நூலும் வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னா சீவக சிந்தாமணி. அப்ப சீவக சிந்தாமணியை பதிப்பித்தது யாரு? ஊவேசா முதலில் பதிப்பித்த நூல் எது அப்படின்னு கேட்டாலும் அதுவும் சீவக சிந்தாமணி. குலோத்தங்க மன்னன் விரும்பி கற்ற நூல் எது அப்படின்னு கேட்டா அதுவும் சீவக சிந்தாமணி. அனைத்து சமயத்தாரும் விரும்பி கற்ற நூல் எதுன்னா சீவக சிந்தாமணி. காப்பியம் எது அப்படின்னு கேட்டா சீவக சிந்தாமணி. இந்த மாதிரி வந்து சிறப்பு இதுக்கெல்லாம் இருக்கு. ஆனால் இந்த சிறப்பை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்டுறாங்க. இதுக்கு ஒரே எழுதினது யாருன்னா நச்சினார்க்கினியார் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இம்பார்ட்டன். அது அடுத்து சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவரன் 8 நாட்களில் வந்து பாத்தீங்கன்னா படைத்தார். இவர் எங்க அரங்கேற்றினார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மதுரை தமிழ் சங்கத்துல அரங்கேற்றினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த பாயிண்ட் இம்பார்ட்டன். வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ் அ பிரின்ஸ் அம்மா வந்து தமிழ் போயட்ஸ் அப்படின்னு சொல்லி திருத்தக்க தேவரை வந்து யார் சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி போப் சொல்றாரு. வந்து தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று திருத்தக்க தேவரை ஜி போப் வந்து பாராட்டியுள்ளார் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த பாயிண்ட் நம்ம கேள்வியா வந்துடும். வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம ஜி போப் வந்து ஒப்பிடுறாரு. எதுக்கு இணையா வந்து அப்படின்னா இலியட் ஒடிசிடன் வந்து பாத்தீங்கன்னா இதை ஒப்பிட்டு பாக்குறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து பாத்தீங்கன்னா அந்த சிறப்பு வாய்ந்தது எதுன்னா சிவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லி சிவக சிந்தாமணியில இருக்கக்கூடிய இளமங்கள் அப்படின்னு நாமக்கல் இளமகம் ஆரம்பிச்சு முத்தி இளமகத்துல முடியும் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாம குணமாலையர் இளமகம் பதுமையர் இளமகம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய முக்கியமான இளமகங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அதுவும் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா வந்து கேட்டுருவாங்க. இந்த இளமகம்லாம் திருப்பி படிச்சுட்டே இருங்க. இது வந்து சிவக சிந்தாமணியில வருதா இல்லையா மொத்தம் 13 இளமகம் இருக்கு அப்படின்றது இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து அடுத்து பாடப்பகுதியில் உள்ள பாடல்கள் 7ஆம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா 186 பக்கத்துல இருக்கக்கூடிய பாடல் ஏமங்கத நாட்டு வளம். வளத்தை பத்தி பார் போட்டும் ஏமங்கதம் அப்படின்றதுதான் அந்த தலைப்பு. சோ அந்த நாடு வந்து எப்படி இருக்கு நாட்டோட சிறப்பு எப்படி இருக்கு அப்படின்னு இந்த பாடல் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாடல் பார்த்தோம், அப்புறம் பாடலின் பொருள் பார்ப்போம், அப்புறம் சொல் பொருள் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ரொம்ப முக்கியம். நமக்கு இலக்கணத்துல வந்து அதை வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ காய்மாண்ட தெங்கின் பழம்பில கமுகின் நெற்றி பூமாண்ட திந்தேன்
தொடைக்கீரி வருக்கை போந்து தே மாங்கனி சிதறி வாழைப்பழங்கள் சிந்தும் ஏமகதம் என்று இசையால் திசை போயாது உண்டே. வந்து படிக்கும் போது ஒரு சில வார்த்தைகள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாடலின் பொருள் பார்த்தோன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாயிடும். வந்து தென்னை மரத்திலிருந்து நன்றாக முற்றிய காய் விழுகிறது. தென்னை மரத்திலிருந்து காய் வந்து விழுது. அது விழுகின்ற வேகத்தில் பாக்கு மரத்தின் உச்சியில் உள்ள சுவைமிக்க தேனடையை கிழித்து பலாப்பழத்தினை பிளந்து மாங்கனியை சிதற வைத்து வாழைப்பழத்தினை உதிர்க்கவும் செய்தது. அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பழத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த பழம் வந்து பாத்தீங்கன்னா பழத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் முறையா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த பழத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு அதோட தொடர்புடையது. இப்ப பாத்தீங்கன்னா சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா மரத்துல இருந்து தேங்காய் விழுது, காய் விழுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாக்கு மரத்தின் உச்சியில் உள்ள சுவைமிக்க தேனடை கிழித்து, தேனடை வந்து கிளி, தேனடை அப்படின்னா கிளி முந்ததுன்னா. அது அடுத்து பலாப்பழத்தினை பிளந்து, பலாப்பழம் அப்படின்னா அது வந்து பிளக்கணும். வந்து மாங்கனியை சிதற, மாங்கனி கீழே விழுந்தா சிதறிடும். வந்து வாழைப்பழத்தினை உதிர்க்கவும் செய்யும், வாழைப்பழம் உதிர்க்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலும் சொல்ல இத்தகு வளம் நிறைந்த ஏமகந்த நாட்டின் புகழ் உலகின் பல திசையிலும் பரவி இருந்தது. வந்து ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரத்துல இருந்து தேங்காய் விழும் போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தென்னை மரம் மட்டும் இல்லை, இத்தனை வந்து நமக்கு சுவையும் வந்து உணவையும் தரக்கூடிய பல மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனிகள் வந்து அங்க வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு வளமிக்க ஒரு நாடு வந்து இருக்கு. அப்ப வந்து பசிப்பினி அப்படின்றது இல்லாத ஒரு நாடாகவும் வந்து பாத்தீங்கன்னா மக்களோட பசி துயரத்தை போக்கக்கூடிய வகையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடு வந்து நல்ல வளமிக்க ஒரு நாடா இருக்கு அப்படின்றத இதனுடைய பொருள். சாரி, சொல்லும் பொருளும். தெங்குனா தேங்காய், இசை அப்படின்னா புகழ், வருக்கை அப்படின்னா பலாப்பழம், நெற்றி அப்படின்னா உச்சி. வந்து சோ இந்த சொல்லும் பொருளும் வந்து நமக்கு கேள்வியா கேட்டுருவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வந்து அடுத்து வந்து வாரி வழங்கும் வள்ளல், வள்ளல் கைத்தல மாந்தரின் மால்வரை கொள்ளை கொண்ட கொலுநிதி குப்பையை உள்ளம் இல்லவருக்கு ஊர்தூரும் உயிர்த்தூராய் வெள்ளம் நாடு மடுத்து விரைந்தது. வந்து அப்ப வள்ளல் தன்மையை பத்தி தான் சொல்லுது. இறந்து கேட்பவருக்கு இல்லை என்னாது வாரி வழங்கும் செல்வர்களை போன்றது வெள்ளம். வந்து வெள்ளம் எப்படின்னா வந்து வாரி வழங்க, அது உயர்ந்த மலையிலிருந்து செல்வ குவியலை சேர்த்து கொண்டு வந்து ஊக்கமில்லாத மக்களுக்கு வந்து ஊர்தோறும் வழங்கும் வகையில் நாட்டினுள் விரைந்து பாய்கிறது. வந்து அப்ப வெள்ளம் வந்து எப்படி வந்து பாயுதோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வள்ளல் தன்மை வந்து பாத்தீங்கன்னா கொண்டவர்கள் இருக்காங்க அப்படின்றது அதனுடைய பொருள். வந்து பாத்தீங்கன்னா மால்வரை பெரிய மலை, மடுத்துனா பாய்ந்து, கொலுநிதி அப்படின்னா திரண்ட நிதி. இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. திருப்பி திருப்பி நம்ம ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் சொல்லி பார்க்கணும். அடுத்து மணங்கமலும் காணி, நெறிமறுப்பு எருமையின் ஒருத்தல் நீளினம், செறிமறுப்பு ஏற்றினம் சிலம்பன் உரியப்ப பொறிவரி வராலினம் இரிய புக்குடன் வெறிகமல் கலனியுள் உளுனர் வெள்ளமே. வந்து சோ அப்ப அந்த காட்சியை வந்து அழகா வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து அழகான கொம்புகளை உடைய ஆண் எருமைகளும் நேரான கொம்புகளை விட வலிமையான எருதுகளும் பேரொளி எழுப்புகின்றன. வந்து அப்படி அந்த பேரொளி கேட்டு புள்ளிகளும் வரிகளும் உடைய வரால் மீன்கள் கலைந்து ஓடுகின்றன. வந்து மீன் வந்து கலைந்து ஓடுது. அத்தகு மனம் வீசும் வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. வெள்ளம் போல் இருந்தா அந்த அளவுக்கு உழவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மறுப்பு அப்படின்னா கொம்பு, வெறி மனம், கழனி அப்படின்னா வயல், செறி சிறந்த, இரியான ஓட அப்படி சொல்லி பாக்குறோம். வந்து பாத்தீங்கன்னா இந்த கழனி அந்த செறி அப்படின்றது வந்து ஏற்கனவே வந்து நம்ம டிஎம்சில கேள்வியா கேட்கப்பட்டது அப்படி சொல்லி பாக்குறோம். வந்து அடுத்து மற்றொரு பாடம், தலைவணங்கி விளைந்த நெற்பயிர். வந்து அந்த நெற்பயிரை பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னு சொல்லி கற்பனை நயத்தோட வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து திருத்துக்கதைவர் வந்து பாடியிருக்காரு சிவக சிந்தாமணில. சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலர் செல்வமே போல் தலை நிறுவித்தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே. வந்து கரு கொண்ட பச்சை பாம்பு போல நெற்பயிர்கள் தோற்றம் கொண்டுள்ளன. பாக்குறதுக்கு வந்து பச்சை பயிர்கள் எப்படி இருக்கு, பாம்பு மாதிரி இருக்கு, பச்சை பாம்பு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வந்து நெற்பயிர்கள் கதிர்விட்டு நிமிர்ந்து நிற்பது. இந்த நெற்பயிர்கள் வந்து கதிர்விட்டு நிமிர்ந்து நிக்குது இல்ல, அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா செல்வம் பெற்று பக்குவம் இல்லாதவர் தலை நிமிர்ந்து நிற்பது போல் உள்ளது. செல்வம் இருக்கு, பக்குவம் இல்லாதவங்க தலை நிமிர்ந்து அப்படி வந்தாவா நிக்கிறாங்களா, அந்த மாதிரி வந்து நெற்கதிர்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பயிர்கள் முற்றியவுடன் நெற்கதிர்கள் சாய்ந்து இருப்பது. அந்த பயிர்கள் முற்றினதுக்கு அப்புறம் நெற்கதிர்கள் சாய்ந்து இருக்கிறதுன்னு அந்த பச்சை கலர் எல்லாம் போயிட்டு தான் வேணும், ஒரு பிரவுன் கலர்ல வந்து மாறிடும். வந்து சாய்ந்து இருப்பது தெளிந்த நூலை கற்ற நல்லவர்களின் பணிவைப்புள் உள்ளதான். வந்து ஏன்னா அது வந்து பயன்படும்னா வந்து நெற்கதிர்கள் என்ன அதுல நெற்மணி இருக்கும், அந்த மணி வந்து பாத்தீங்கன்னா பயனுள்ளதா வந்து மாறுது. சோ அதை வந்து என்ன சொல்றாங்க, எதுக்கு கம்பேர் பண்றாங்க அப்படின்னா தெளிந்த நூல்களை கற்ற நல்லவர்களின் பணிவை போல் உள்ளது சொல்லி கம்பேர் பண்றாங்க. வந்து சூழ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கரு அப்படி சொல்லி பாக்குறோம். வந்து நம்ம அந்த சூழ்பை அப்படின்னும் போது வந்து கனி சொல்லுவோம். வந்து நம்ம சயின்ஸ்லயே வந்து படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சூழ்பை அப்படின்னு பார்ப்போம். சூழ் அப்படின்னா சூழ் வந்து என்னவா மாறும்னா அந்த கரு வந்து விதையா மாறும். அந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த சூழ்பை தான் வந்து என்னவா மாறும்னா தனியா வந்து மாறும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது சயின்ஸ்ல வந்து நம்ம படிக்கக்கூடிய ஒரு விஷயம். வந்து அடுத்து எல்லாம் ஆயிரம் ஆயிரம். அங்க இருக்கிறது எல்லாமே ஆயிரமா இருக்கு. வந்து
ஸோ அத்தனை மடங்கு இருக்கக்கூடிய அவ்வளோ செல்வ வளம் மிக்கதான் வந்து இருக்கு. அதுதான் இந்த பாடல் வந்து சொல்றாரு திருத்தக்கதேவர். அடிசில் வைகள் 1000 அறப்புறமும் 1000 கொடியனார் செய் கோலமும் வைகள் தோறும் 1000 மடிவியில் கம்மியர்களோடும் மங்களமும் 1000 ஒடிவு இலை வேறு 1000 ஓம்புவாரின் ஓம்பலே வந்து. ஸோ பாடலின் பொருள் பார்ப்போம். வளம் நிறைந்த ஏமங்கந்த நாட்டில் உள்ள ஊர்களில் நாள்தோறும் கிடைக்கும் உணவு வகைகள் 1000 வகையான உணவுகள் வந்து அங்க கிடைக்குதான் வந்து ஏமங்கந்த நாட்டில் வந்து. அறச்சாலைகள் 1000 அங்கே மகளிர் ஒப்பனை செய்து கொள்ள மணி மாடங்கள் 1000 வந்து. மேலும் செய்தொழிலில் சிறிதும் சோம்பல் இல்லாத கம்மியர் 1000 வந்து. தொழில் புரியவர்கள் 1000 பேர் இருக்காங்க. அதனால் நிகழும் திருமணங்களும் 1000 வந்து. ஏமங்கந்த நாட்டில் தவிர்த்தல் அன்றி காவல் செய்யும் பாதுகாவலரும் 1000 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வந்து சொல்றாங்க. ஸோ அந்த அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாடா வந்து நாடு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடிசில்னா சோறு, மடிவு அப்படின்னா சோம்பல், கொடியானார் அப்படின்னா மகளிர் வந்து. இது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க சொல்லி பார்க்குறோம் வந்து. அடுத்து நாடுகள் சூழ்ந்த ஏமங்கதம். நற்றவம் செய்வார்க்கு இடம் தவம் செய்வாருக்கும் அஃது இடம். நற்பொருள் செய்வாருக்கு இடம்பொருள் செய்வாருக்கும் அஃது இடம். வெற்றம் இன்பம் விளைவிப்பான் விண்மு வந்து வீழ்ந்தன மற்ற நாடு வட்டமாக வைகு மற்ற நாடோரே வந்து. பாடலின் பொருள். ஏமங்கத நாடு உண்மையான தவம் புரிவோருக்கும் இல்லறம் நடத்துவோருக்கும் இனிய நாடாகும். தவம் புரியறதுக்கும் இல்லறம் நடத்துறதுக்கும் இனிய நாடு இருக்கின்றாரு. அடுத்து நிலையான பொருளை தேடுவோருக்கும் நிலையில்லாத பொருட்செல்வத்தை தேடுவோருக்கும் உகந்த இடமாகும். நாடுகள் சூழ்ந்திருக்கும் எழில்மிகு சிறப்பு பொருந்திய ஏமங்கத நாடு வானுலகம் வழங்கும் இன்பம் உலகோர் ஏற்கும் வகையில் தாழ்ந்து மண்ணுலகிற்கு இறங்கி வந்து போல் திகழ்ந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ வானகமே வந்து கீழே வந்து இருக்கிற மாதிரி அந்த ஏமங்கத நாடு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா. ஸோ பொருளை தேடுறவங்களுக்கும் பொருட்செல்வம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி தவம் புரியவர்களுக்கும் ஏற்ற நாடு, இல்லறம் நடத்துவதற்கு ஏற்ற நாடாக வந்து இந்த நாடு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நற்றவம் அப்படின்னா பெருந்தவம் அப்படின்றது, வட்டம் அப்படின்னா எல்லை, வெற்றம் அப்படின்னா வெற்றி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த சொல் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். அந்த பாடல் நம்ம திருப்பி படிக்கும் போது வந்து அது சிவக சிந்தாமணி திருத்தக்கதேவர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அந்த ஐம்பெருங்காப்பியங்கள் வந்து வளையாபதி வந்து பார்க்க போறோம். ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ சமண காப்பியம் விருத்தப்பாவால் ஆனது முழுமையாக கிடைக்கவில்லை. மொத்தம் 72 பாக்கள் தான் கிடைச்சிருக்கு. வந்து மூல நூல் வந்து வைசிக புராணம் வந்து 35வது சுருக்கம் நவகோடி நாராயணன் பற்றி நூல் கூறுகிறது அப்படி சொல்லி பார்க்கிறோம். அப்போ இதுக்கு ஒரு மூல நூல் வந்து இருக்கு அப்படி சொல்லி பார்க்கிறோம். வந்து பாத்தீங்கன்னா வைசிக புராணம் அப்படி சொல்லி பார்க்கிறோம். சிவசேகந்தாமணி தழுவல் தான், வடமொழியோட தழுவல் அப்படி சொல்லி பார்த்தோம். வந்து மடல் ஏறுதல் பற்றி கூறும் காப்பிய நூல் அப்படின்றது இது இம்பார்ட்டன். இது கேள்வியா கேட்டுருவாங்க. ஸோ எது அப்படி சொல்லி கேட்டானா வளையாபதி அப்படி சொல்லி பார்க்கிறோம். காப்பிய நூல்கள்ல மடல் ஏறுதல் வந்து ஒட்டக்குத்தர் கவியழகு வேண்டி வளையாபதியை நினைத்தார் என்று தக்கேக பரணியின் உரையாசிரியர் வந்து சொல்றாரு அப்படி சொல்லி பார்க்கிறோம். வந்து அப்ப அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவி அழகு கொண்டது அப்படின்னா வளையாபதி. சிறப்பு இலக்கண இலக்கிய உரையாசிரியர்களால் மிகவும் போற்றப்பட்ட நூல் எது அப்படின்னா வந்து வளையாபதி அப்படி சொல்லி பார்க்கிறோம். வந்து ஸோ அது இம்பார்ட்டன். வந்து அடுத்து குண்டலகேசி. குண்டலகேசி அப்படின்னும் போது மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்த நூல் அப்படின்னு நினைவுக்கு வரணும். ஆசிரியர் வந்து நாதகுத்தனார் வந்து காலம் வந்து 7 அல்லது 9ஆம் நூற்றாண்டு அப்படி சொல்லி பார்க்கிறோம். எக்ஸாக்டா சொல்ல முடியல. பௌத்த காப்பியும் சுருண்ட தலைமுடியை உடையவள் என்று பொருள். வந்து குண்டலகேசி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குண்டலகேசி விருத்தம் அகலக்கவி என்ற வேறு பெயர்களும் இதற்கு வந்து உண்டு. குண்டலகேசி விருத்தினாலும் குண்டலகேசி தான், அகலக்கவி அப்படின்னாலும் குண்டலகேசி தான். முழுமையாக கிடைக்கவில்லை. 224 பாடல்கள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. குண்டலகேசியின் வரலாற்றை நீலகேசி கூறுகிறது. குண்டலகேசிக்கு எதிராக எழுதப்பட்ட நூல் தான் அது நீலகேசி. அது ஐஞ்சிருங்காப்பியம் அப்படி சொல்லி பார்க்கிறோம். குண்டலகேசியின் இயற்பெயர் வந்து பத்திரை அப்படி சொல்லி பார்க்கிறோம். அடுத்து இவங்க என்ன பத்திரை பத்தின வரலாற்று வந்து பின்னாடி இருக்கும், பார்க்க தான் போறோம். ராசகிரக நாட்டு மந்திரியின் மகள் தான் யாருன்னா பத்திரை அப்படி சொல்லி பார்க்கிறோம். குண்டலகேசியின் கணவன் யாருன்னா காலன். வந்து இவன் ஒரு கல்வன். குண்டலகேசி சாரிபுத்திரனும் தோற்று புத்த மதம் தழுவினாள் அப்படி சொல்லி பார்க்கிறோம். வந்து இவங்க கடைசிய தலை வந்து புத்த மதம் வந்து பார்த்தா பௌத்த நூல் அப்படி சொல்லி பார்க்கிறோம். ஸோ அவரோட கணவன் வந்து காலன். இந்த காலன் வந்து என்ன பண்ணா தன்னை கொல்ல முயன்ற கணவனை கொன்றுவிட்டு வந்து பிக்குனியாகிய பௌத்த சமயத்தின் வந்து பாத்தீங்கன்னா பெருமையை பரப்புவதில் ஈடுபட்ட குண்டலகேசி எனும் வணிகர் குலப்பெண்ணுறுத்தியின் கதையே காப்பியத்தின் கருப்பொருள் ஆகும் அப்படி சொல்லி பார்க்கிறோம். வந்து பாத்தீங்கன்னா தன்னை கொல்ல வந்த கணவனை முன்னின்று கொன்று வந்து பாத்தீங்கன்னா பௌத்த மதத்தை இவங்க தழுவினாங்க அப்படி சொல்லி பார்க்கிறோம். வந்து துறவியான போது கலைந்த கூந்தல் மீண்டும் வளர்ந்து வந்து சுருள் சுருளாக தொங்கியதால் சுருள் முடியினால் அப்படி சொல்லி பேர் வந்து வச்சிருக்காங்க. என்னும் பெயரனை பத்திரை என்பவள் பெற்றாள் அப்படி சொல்லி பார்க்கிறோம். இக்காரணமே நூலுக்கு பெயர் காரணம் அப்படி சொல்லி பார்க்கிறோம். கலைஞரால் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் சவரால வந்து பாத்தீங்கன்னா மந்திரகுமாரி என்று திரைப்படமாக்கப்பட்டது அப்படி சொல்லி பார்க்கிறோம். எது அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா குண்டலகேசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ அதுவும் இம்பார்ட்டன். வந்து ஓகேவா. ஸோ இதுதான் வந்து கதை. வந்து இந்த கதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். வந்து அடுத்து
ஐஞ்சிறுகாப்பியங்கள் வந்து இதுவரை நம்ம ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு பார்த்து முடிச்சோம். ஐஞ்சிறுகாப்பியங்கள் ஐஞ்சிறுகாப்பியங்கள் அப்படின்னா அனைத்தும் சமண காப்பியங்கள் எப்படி சொல்லி பார்க்கிறோம். அறம்பொருள் விண்பம் வீடு இந்த நான்ல ஏதாவது ஒன்றோ பலவோ குறைந்து வருவது. சிறு காப்பியம் என்ற இலக்கணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தண்டியலங்காரம் வந்து கூறுது. தண்டியலங்காரம் இலக்கணம் வகுக்குது. காப்பியம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஐஞ்சிறு காப்பியம் என்ற வழக்கனை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா வந்து சாவை தாமோதரம் பிள்ளை அப்படி சொல்லி பார்க்கிறோம் வந்து. இதுவும் இம்பார்ட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க வந்து. அடுத்து நாககுமார காவியம் ஆசிரியர் பேர் தெரியவில்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதனால கந்தியார் அப்படின்னு சொல்றோம் வந்து பாத்தீங்கன்னா கந்தியார் அப்படின்னா சமண சமயத்து பெண் துறவியின் பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம், பொது பேர் வந்து கந்தியர் அப்படின்னு சொல்லுவோம் வந்து பாத்தீங்கன்னா. அதனால கந்தியர் நம்ம எடுத்துக்கலாம். உதயகுமாரன் காவியம் அப்படின்னா ஆசிரியர் அதுவும் தெரியல, அதையும் நம்ம கந்தியார் அப்படின்னு சொல்லலாம். காரணம் சமண சமயத்தை சார்ந்த துறவிகள் வந்து வந்து ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம். யசோதர காவியம்னா வெண்ணாவலூர் உடையார் வேல் வெண்ணாவலூர் உடையார் வேல் ஏற்றிருக்காரு. நீலகேசி வந்து ஆசிரியர் பேர் தெரியவில்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. அடுத்து சூலாமணி வந்து சூலாமணி அப்படின்றது அது வந்து தோலாமொழி தேவர் வந்து ஏற்றிருக்காரு. அது நம்ம அட்டவணையில இருக்கு, அதை அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ நாககுமார காவியம் சமயம் வந்து சமணம், அனைத்துமே சமணம் தான். பாவகை வந்து விருத்தம், ஆசிரியர் தெரியவில்லை. அமைப்பு வந்து 5 சுருக்கும் 170 பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உதயகுமாரன காவியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உதயன குமார காவியம் வந்து சூரிய உதயத்தின் போது பிறந்ததுனால அவருக்கு வந்து அந்த பேர் வச்சிருப்பாங்க. அதுதான் காப்பியத்தோட பேர தலைப்பாவும் இருக்கு. சமணம், ஆசிரியப்பா வந்து விருத்தம் தெரியவில்லை. 6 369 பாடல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யசோதரா காவியம் அப்படின்னா சமண மதம் விருத்தம் வெண்ணாவலூர் உடையார் வேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் 5 சருக்கும் 320 பாடல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த நீலகேசி அப்படின்னா சமணம் மதம் விருத்தம் வந்து ஆசிரியப்பா அந்த தெரியவில்லை 10 சருக்கும் 894 பாடல்கள் வந்து. சூலாமணியும் சமணம் விருத்தம் தோலாமொழி தேவர் வந்து 12 சருக்கும் 2330 விருத்த பாடல்கள் கொண்டது அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாவகை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே விருத்தம் தான். சமயம் அப்படின்றது சமணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆசிரியர் பேர் வந்து தெரியவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து முதல்ல நாககுமார காவியம், உதயனகுமார காவியம், அதுக்கடுத்து நீலகேசி வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பேர் தெரியவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். யசோதரா காவியம் அப்படின்னா வெண்ணாவலர் உடையார் வேல் வந்து பார்த்தீங்கன்னா சூலாமணி வந்து தோலாமொழி தேவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஏற்கனவே கேள்வியா கேட்டிருக்காங்க அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அது இம்பார்ட்டன் வந்து. அடுத்து நாககுமார காவியம் ஆசிரியர் பேர் தெரியவில்லை. கந்தியர் ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா சமண சமயத்தை சார்ந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா முனிவர் வந்து பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நாகபஞ்சமி நோன்பின் சிறப்பை கூறும் நூல் வந்து எது வந்து இந்த நூல் எதை பத்தி கூறுது அப்படின்னு கேட்டுருவாங்க. நாகபஞ்சமியின் சிறப்பு வந்து இன்னொருக்கு நாகபஞ்சமி கதை அப்படின்ற வேறு பெயரும் இருக்கு. நாககுமார காவியம் நாக அப்படின்னு நாக அப்படின்றது அதையும் நம்ம லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். வந்து ராசகிரியில் உள்ள விபிலி மலையில் வந்து வீட்டில் இருக்கும் வந்து வர்த்தமான மகாவீரரை வந்து ஏன்னா சமண சமயம்ல மகாவீரர் தான் வருவார். வந்து புத்த சமயமா இருந்தா இவர் வந்து கௌதம புத்தர் வருவார். ஸோ அப்போ வணங்குவதற்காக சிரேனிக மாமன்னனும் அவன் தேவியாக சாரணியும் 2 பேரும் வந்து மகாவீரர் வணங்குறதுக்காக போறாங்க. அப்படி போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த தவ முனிவராகிய கௌதமர் அப்படின்றவருக்கு அவர் நாககுமாரனது கதையை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துரைக்கிறார். மனத்தையும் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் போகத்தையும் மிகுதியாக கூறும் சமண நூல் அப்படி சொல்லி பாக்குறோம் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ மனத்தையும் போகத்தையும் மிகுதியாக கூறும் சமண நூல் எது அப்படி சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்து நாககுமார காவியம் அப்படின்றது இம்பார்ட்டன் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ விருத்தப்பாக்கம் அப்புறம் சருக்கங்கள் கொண்டது அப்படின்னு நம்ம நாகபஞ்சமியின் கதை அப்படின்னு நமக்கு தெரியும். வந்து இது முழுக்க முழுக்க மனத்தையும் போகத்தையும் மட்டுமே பேசுகிறது. இந்த கதை நாயகன் வந்து பாத்தீங்கன்னா 519 பெண்களை வந்து திருமணம் செஞ்சதா இது வந்து கூறுகிறது. வந்து கவியோ நயமோ அமைதியோ சிறிதும் இல்லாத நூல் அப்படி சொல்லி பார்க்கணும். இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன் வந்து பாத்தீங்கன்னா இது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாத்தியம் இல்லை அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். வந்து கவியோ நயமோ அமைதியோ சிறிதும் இல்லாத நூல் வந்து ஸோ புனை அப்படின்றது வந்து இருக்குதான் செய்யும் வந்து நூலை பொறுத்தவரையும் வந்து. அதனால அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேர்வு நோக்கில் எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துப்போம் வந்து. அடுத்து 2வது நூல் உதயன குமார காவியம் வந்து ஆசிரியர் இதுக்கும் தெரியல. கந்தியர் அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா சமண பெண் துறவி வந்து பாடினார் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ மூல நூல் வந்து பெருங்கதை வந்து. ஸோ அப்போ வந்து உதயனகுமார காவியத்துக்கு வந்து மூல நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பெருங்கதை எப்படி சொல்லி பார்க்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால இம்பார்ட்டன் வந்து வேறு பேர் வந்து உதயனன் கதை. கதை தலைவன் யாருன்னா உதயனன் தான். அந்த காண்டங்கள் மொத்தம் 6 விருத்தப்பாக்கள் இருக்கு. ஸோ உஞ்சை காண்டம், இளவன காண்டம், மகத காண்டம் அண்ட் வத்தவ காண்டம், நரவாகன காண்டம், துறவு காண்டம் வந்து. ஸோ கடைசியா முடியுது வந்து துறவ காண்டத்துல வந்து முடியுது வந்து. ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உஞ்சை காண்டத்துல ஆரம்பிக்குது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது போதும். வந்து காண்டங்கள் வந்து உதயனகுமார காவியம் அப்படின்னா பெருங்கதையின் முதற் பகுதியும் இறுதி பகுதியும் கிடைக்கவில்லை. முழு கதையும் அறிய இந்நூல் துணை புரிகிறது. அப்ப பெருங்கதை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முதற் பகுதி இறுதி பகுதியா முழு கதையும் அறிஞ்சுக்கிறதுக்கு எது பயன்படுத்தும் உதயனகுமார காவியம் முடிச்சு. உதயனன் குலம் வந்து குருகுலம். அவனுடைய பெற்றோர் வந்து பாத்தீங்கன்னா சதானிகன், மிருகாபதி. நாடு வந்து பாத்தீங்கன்னா வத்தவ நாடு. அதனுடைய தலைநகரம் அப்படின்னா கோசாம்பி. சூரிய உதயத்தில் பிறந்ததால் உதயனன் அப்படின்ற பேர் வந்து இவனுக்கு வந்து வச்சிருக்காங்க அப்படி சொல்லி பார்க்கிறோம். உதயனுக்கு வீச்சை வீரன் என்று வேறு பேரும் உண்டு அப்படி சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா என்னன்னா பலகலை வல்லவன் அப்படின்றதான் பொருள் வந்து பாத்தீங்கன்னா. உதயனனை சிறைப்படுத்தியவன் யாருன்னா உஜ்ஜயினி மன்னன்
பிரச்சோதனன் அப்படின்றத வந்து சிறைப்படுத்தியிருக்கான். அந்த உதயணன் யாழின் பேரை வந்து பார்த்தீங்கன்னா கோடபதி அப்படின்னு யாழ் வந்து யூஸ் பண்ணியிருக்கான். அவருடைய நண்பன் மற்றும் அமைச்சருடைய பேர் வந்து யூகி அப்படின்றது. உதயணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மனைவியர் இருந்ததா வந்து பார்த்தீங்கன்னா கூறுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அடுத்து யசோதர காவியம் வந்து யசோதர காவியம் அப்படின்னா இந்நூல் வடமொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுதப்பட்ட நூல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து பார்த்தீங்கன்னா வடமொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுதப்பட்ட ஆசிரியர் பேரை வந்து பார்த்தீங்கன்னா தெரியவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த சமண முனிவர் ஒருவரால் இயற்றப்பட்டது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காந்தியார் அப்படி சொல்லி சொல்றோம் வந்து பார்த்தீங்கன்னா யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அவந்தி நாட்டு மன்னன் யசோதரன் அவனை பத்தின வரலாற்றை பத்தி கூறக்கூடிய நூலா வந்து இருக்கு. வடமொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுதப்பட்டது அப்படி சொல்லுவாங்க. இன்னும் 5 சர்க்கங்களை கொண்டது அப்படி சொல்லி பார்க்குறோம். 320 எனவும் 330 எனவும் பாடல்கள் எண்ணிக்கை வந்து கருதப்படுகிறது அப்படி சொல்லி பார்க்குறோம். அந்த உயிர்கொலை தீது என்று உணர்த்தும் நூல் எது அப்படின்றது வந்து கேட்டுருவாங்க வந்து பாத்தீங்கன்னா யசோதர காவியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இம்பார்ட்டன்ட். நல்ல ஞானம், நல்ஞானம், நற்காட்சி, நல்லொழக்கம் இம்மூன்று மும்மணிகளாக சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா யசோதர காவியம். ஒரு 7 வகை நகரங்கள் கூறப்படுகிற நூல் எது? அதுவும் யசோதர காவியம். இசை காமத்தை தூண்டும் என்பதையும் கர்மத்தின் விளைவுகளையும் எடுத்தேமும் என்பதையும் கூறக்கூடிய நூல் எதுனா அதுவும் யசோதர காவியம் சொல்லி பார்க்கிறோம். சில கருத்துக்கள் மட்டும் நம்ம தேர்வு நோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிட்டோம், அதை திருப்பி திருப்பி நம்ம படிச்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் கேள்வியாக கேட்பாங்க. இக்கதை வந்து பார்த்தீங்கன்னா உத்தர புராணத்தில் இருந்து எடுக்கப்பட்டது என்றும் உட்பந்தர் கதையின் தமிழ் வடிவம் என்றும் இதன் ஆசிரியர் வந்து வெண் நாவலுடையார் வேல் வந்து என்றும் கூறுவார் உண்டு வந்து பார்த்தீங்கன்னா. இதை பத்தி சொல்லும் போது வந்து வெண்ணாவலுடையார் தான் இதை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வந்து. ஆனா நமக்கு வந்து எக்ஸாக்டா வந்து தெரியல. மேல இருக்கிறது மட்டும் அது இம்பார்ட்டன்ட். பாடப்பகுதியில் உள்ள பாடல்கள் 9ஆம் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த யசோதர காவியத்திலிருந்து 219 பக்கத்துல வந்து இருக்கக்கூடிய பாடல் ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, அறத்தை வந்து ஆக்க. போக்குவது ஏதெனில் வெகுளிய போக்குக, வெகுளிய போக்கிடணும் வந்து. நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, ஞானத்தை நோக்கணும் வந்து. காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாம் ஒரு செயலை செய்வதென்றால் அச்செயலை பயன் தரத்தக்க நற்செயலாக இருத்தல் வேண்டும். நம்மிடம் உள்ள தீய பண்புகளை நீக்கி வேண்டுமாயின் முதலில் சினத்தை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா. அதே மாதிரி ஆராய வேண்டுமானால் மெய்யறிவு நூல்களை ஆராய வேண்டும், இடைவிடாது போற்றி காக்க வேண்டுமானால் தாம் கொண்ட நன்னெறியினை காக்க வேண்டும் அப்படின்னு தான் அவருடைய பாடலின் பொருளா வந்து இருக்கு. அறம்னா நற்செயல், வெகுளினா சினம், ஞானம் அப்படின்றது அறிவு, விரதம் அப்படின்னா மேற்கொண்ட நன்னறிவு அப்படின்னு. இது 4மே இம்பார்ட்டன்ட் வந்து. இது நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 5 4வது நூல் வந்து நீலகேசி அப்படி சொல்லி பார்க்கிறோம். குண்டலகேசிக்கு எதிரான நூல் அப்படி சொல்றோம். நீலகேசி என்றால் கருத்த கூந்தலை உடையவள் என்று அதனுடைய பொருள் வந்து இருக்கு. ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. கடல் வாழ்த்து நீங்களாக 10 சர்க்கங்களையும் பாடல்கள் வந்து 894 கூட. நீலகேசி தெருட்டு என்று வேறு பெயர். நீலகேசி தெருட்டு அல்ல நீலகேசி திரட்டு அப்படி சொல்லி சொல்லுவது பார்த்தீங்கன்னா அதனுடைய வேறு பெயர். சமண முனிவர் வந்து முனிச்சந்திரனை நீலி என்ற பெண் வந்து அச்சுறுத்தி மயக்கம் முயல்கிறார். அதுதான் கதை வந்து. மயங்காத முனிவர் அறிவுரை கூற அவள் திருந்தி சமண சமயத்தை ஏற்று பிற சமயவாதிகளை வெற்றி கொள்கிறாள் அப்படின்றதான் என்னுடைய கதையா வந்து இருக்கு அப்படி பக்கம் வந்து. அப்ப நீலி அப்படின்ற பெண் வந்து இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா சமண சமய முனிவர் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா முனிச்சந்திரனை வந்து இந்த 2 பேர் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அடுத்து சமணம் அல்லாத பிற இந்திய சமயங்களின் கோட்பாடுகளை தருக்க முறையில் மறுத்துரைக்கும் வந்து நூல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றதை வந்து மறுத்துரைக்கக்கூடிய நூலா வந்து இது வந்து இருக்கு தருக்க முறையில. குண்டலகேசி என்ற நூலுக்கு எதிராக எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீலகேசி. காரணம் அது பௌத்த மதம், இது வந்து சமண மதம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ புரியுதா அது ஏன் எதிர்ன்னு சொல்லிட்டு. தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தருக்க நூல் அப்படின்னு சொல்லி எதுன்னு சொல்றோம்னா இதுதான் சொல்றோம். அந்த ஒரே ஆசிரியர் சமய திவாகர வாமன முனிவர் அப்படி சொல்லி பார்க்கணும். இதுக்கு ஒரே எழுதியவர் வந்து சமய திவாகர விருத்தி என்றும் இதுக்கு இன்னொரு பெயர் வந்து இருக்கு அப்படி சொல்லி பார்க்கிறோம். எதுனா நீலகேசிக்கான பெயர் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அடுத்து பாடப்பகுதியில் உள்ள பாடங்கள் அப்படின்னா 8ஆம் வகுப்பு வந்து 48 பக்கத்துல இருக்க நோயும் மருந்தும். தீர்வனமும் தீராத திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உயிப்பனவும் யார்வினவும் காலும் அவை 3 கூற்றவ நேர்வனவே ஆகும் நிழலிகளும் பூனாய் வந்து. இதுல சொல்லக்கூடியது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம பார்த்துருவோம் பொருள் வந்து. ஒளி பொருந்திய அணிகலங்களை அணிந்த பெண்ணே நோயின் தன்மையை பற்றி யார் வினவினாலும் அது 3 வகைப்படும் என அறிவாயாக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா. மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை, எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை, அடங்கி இருப்பன போல் வெளி தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா. அடுத்து பேர்தற்கு அருமினி தாம் இவை அப்பினி தீர்த்தற்கு உரிய திரியோக மருந்து இவை 3 மருந்து இருக்கு. ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பம் முற்றே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. 3 மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த 3 மருந்துன்னா அகற்றுவதற்கு அரியவை பிறவி துன்பங்கள் ஆகும் 1. இவற்றை தீர்க்கும் மருந்துகள் 3. 1 நல்லறிவு, 2வது நற்காட்சி, 3வது நல்லொழுக்கம் என்பவையே அம்மருந்துகள். இவற்றை ஏற்றோர் பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவார் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நூலா வந்து இது வந்து இருக்கு அப்படி பார்க்கிறோம். சொல்லும் பொருளும் தீர்வன நீங்குபவை, திறத்தன தன்மையுடையன, உவசமம் அடங்கி இருத்தல், கூற்றவா பிரிவுகளாக,
நிழல் இகழும் ஒளி பொருந்திய பூனாய் அணிகலன்களை அணிந்தவளே, பேர்தற்கு அகற்றுவதற்கு பிணி துன்பம் திரியோக மருந்து 3 யோக மருந்து ஓர்தல் நல்லறிவு தெளிவு நற்காட்சி பிறவார் பிறக்க மாட்டார். இதெல்லாம் என்னுடைய பொருளா இருக்கு பாத்தீங்கன்னா இதுவும் நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்து கடைசியா 5 காப்பியங்கள் நம்ம பார்க்க போறது சூலாமணி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தோலாமொழி தேவர் ஆசிரியர் அப்படின்றது நம்ம ஏற்கனவே அட்டவணையில பார்த்தோம். வர்த்தமான தேவர் அப்படின்றத இவருடைய இயற்பெயரா இருக்கு. சருக்கம் 12 விருத்தப்பாக்கள் பார்த்தீங்கன்னா 2330 5 காப்பியங்கள் அனைத்துமே விருத்தப்பாவல் ஆனது சமண சமயத்தை சார்ந்தது அப்படி சொல்லி பார்க்கிறோம். இன்னொன்னு 6 கதை மகா புராணத்தை பாத்தீங்கன்னா தழுவியது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எதனுடைய தழுவல் அப்படின்றது நம்ம கேள்வி கேட்டுருவாங்க. மிக்க ஒளியும் சிறப்பினையும் உடையது ஆற்றல்களும் சிறப்புகளும் கொண்டு திவிட்டினும் விசையனும் சூலாமணி பால் ஒளிர்ந்தமையால் நூல் பெயர் பெற்றது அப்படி சொல்லி பாக்குறோம். அந்த நூலுக்கான பெயர் காரணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது மிக்க ஒளியும் சிறப்பினையும் உடையது ஆற்றல்களும் சிறப்புகளும் கொண்டு திவிட்டினும் விசையனும் சூலாமணி பால் ஒளிர்ந்தமையால் பாத்தீங்கன்னா சூலாமணி என பெயர் பெற்றதா இருக்கு. பாசுவதத்தில் வரும் பாத்தீங்கன்னா பாசுவதம் அப்படின்ற காப்பியத்துல வரக்கூடிய பலராமன் கண்ணன் போன்றவர் இக்காப்பியத்திலும் திவிட்டன் விசயன் என்னும் ஒரு வடநாட்டு வேந்தர்களின் வரலாறாக இந்நூல் உள்ளது சொல்லி பாக்குறோம். அப்ப வடநாட்டு வேந்தர்களை பத்தி இந்த நூல் சொல்லுது. பாசுவதமும் சூலாமணியும் கதை நிகழ்ச்சிகளில் ஓரளவு ஒத்துள்ளன. சரவண பெலகுலா கல்வெட்டில் பாத்தீங்கன்னா இந்நூல் பற்றிய குறிப்பு இருக்கு. திருத்தக்க தேவரை பத்தின குறிப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த நூல் பத்திய கருத்து சூலாமணி நூலை பத்தின கருத்தும் எங்க இருக்கு அப்படின்னா சரவண பெலகுலாவில் இருக்கு அப்படி சொல்லி பாக்குறோம். காரணம் பாத்தீங்கன்னா சமண சமய நூல் அப்படி சொல்லி பாக்குறோம். வர்த்தமான மகாவீரர் அவருடைய சிலை தான் அங்க இருக்கு அப்படி சொல்லி பாக்குறோம். கிபி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அவனி சூலாமணி மாரவர்மன் என்னும் பாண்டியன் அவை காலத்தில் அரங்கேற்றியது என்று தெரிகிறது. அப்ப இந்த நூல் எங்க அரங்கேற்றப்பட்டது அப்படின்றது கேட்பாங்க. பாத்தீங்கன்னா கேட்டாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா பாண்டியன் அவை காலத்துல 9ஆம் நூற்றாண்டுல அரங்கேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது மதுரை தமிழ் சங்கத்துல அரங்கேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுனா சிவகி சிந்தாமணி. அடுத்து சிறு காப்பிய வகையில் இருந்தாலும் பெருங்காப்பிய பண்புகள் மிகுந்த நூலாக கருதப்படுகிறது. வேறு பெயர் சூடாமணி. சிறு காப்பியமா இருக்கு ஆனா பெருங்காப்பியம் பண்புகள் மிகுந்து காணப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டுருவாங்க. கேட்டாங்கன்னா சூலாமணி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வேறு பேர் சூடாமணி அப்படின்னு தான் வேறு பேர். இந்நூலின் முதல் நூல் வடமொழியில் உள்ள 6 கதை மாபுரணம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சூலாமணியின் கதை நாயகன் திவிட்டன். நூலை முதலில் பதிப்பித்தவர் யாருன்னா சி.வை. தாமோதரம் பிள்ளை. இவர் தான் 5 காப்பியங்கள் அப்படின்றதே கையாளுறாரு முதல்ல. பதிப்பித்தவரும் இவர் தான் சொல்லி பாக்குறோம். அடுத்து சுரமை நாட்டு மன்னன் பாத்தீங்கன்னா பயாபதி அப்படி சொல்லி பாக்குறோம். அங்க பாத்தீங்கன்னா உவேசா பதிப்பிச்சிருப்பாரு பாத்தீங்கன்னா 50 காப்பியங்கள்ல. பயாபதியின் மக்கள் 3 அப்படி சொல்லி பாக்குறோம். திவட்ட நம்பி விசய நம்பி மகள் சோதி மாலை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த 3 பேர் பாத்தீங்கன்னா பயாபதியின் மக்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுவும் அந்த காப்பியத்தோட கதையோட சேர்ந்தது. அடுத்து பெருங்கதை ஆசிரியர் கொங்குவேல் அப்படி சொல்லி பாக்குறோம். உதயணன் வரலாற்றை உதயகுமார காவியம் முன்னாடி பாத்தீங்கன்னா அதை பத்தி இதை பாத்தீங்கன்னா சொல்லும் போது பெருங்கதை அப்படின்னு பார்த்தோம் பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த நூலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கொங்குவேல் மாக்கதை என்ற பெயர் சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெருங்கதை அப்படின்றது அதனுடைய ஆன்சர். உதயணன் வரலாற்றை முதலில் தமிழில் கூறிய நூல் எது அப்படின்னா பெருங்கதை சொல்லுவோம். சமண காப்பியமா தான் இருக்கு. இதுவும் நூல் முழுவதும் கிடைக்கவில்லை. கிடைத்தவை 5 காண்டங்கள். அந்த பெருங்கதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம உதயகுமார காவியம் படிச்சாதான் தெரிஞ்சுக்க முடியும். ஆசிரியர் பாவல் ஆனது ஏன்னா முதல் மட்டும் கடைசி கிடைக்காது. ஆனா அது அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். முழு கதையும் அதுல இருக்கு. அந்த முதற் பகுதியும் இறுதி பகுதியும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுவும் 18 போல 18 நமக்கு என்னது முதல் 10 கடைசி 10 நமக்கு கிடைக்கல. அதே மாதிரி பெருங்கதையிலே முதல் பகுதியும் கடைசி பகுதியும் கிடைக்கல. ஆனா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதயகுமார காவியம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். முழு கதை வரைய உதயகுமார காவியம் உதவி செய்கிறது. கதை களஞ்சியம் என்று போற்றப்படும் நூல் எது அப்படின்னா பெருங்கதை பிரகத்ததா அப்படின்ற பைசாச மொழி நூலை ஒட்டி இயற்றப்பட்டது என்றும் கூறுவர். பாத்தீங்கன்னா கதை களஞ்சியம் என்று போற்றப்படும் நூல் அப்படின்றது இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். பாத்தீங்கன்னா கூறுவர் அப்படின்றது கேள்வியை கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா கன்ஃபார்மா சொல்லக்கூடிய நூல் பாத்தீங்கன்னா போற்றப்படக்கூடிய நூல் எது அப்படின்றது நம்ம கேள்வியா வரக்கூடிய இது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 50 காப்பியங்கள் 5 காப்பியங்கள்ல டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் நம்ம இப்ப அடுத்து பார்க்க போறோம். மொத்தமா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சிலப்பதிகாரம் மணிமேகலை இப்ப பார்த்த 50 காப்பியம் 5 காப்பியம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மொத்தமா கேள்வியா பார்க்க போறோம். சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள் ஒன்று என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரேடப்பட்ட பாட்டுடைய செயல் அப்படி சொல்லி பார்க்கணும். கண்ணகி காதை கிடையாது, சிலப்பதிகாரம் கிடையாது. சிலப்பதிகாரம் பேரு ராம காதை கிடையவே கிடையாது. பாத்தீங்கன்னா இது ராமாயணத்துக்கு பாத்தீங்கன்னா கம்பர் 8 பேர் அப்படி சொல்லி பார்க்கணும். அடுத்து ராம அவதாரம் தான் பேர் வச்சிருப்பாரு. ஓகே. அடுத்து 5 காப்பியங்கள் இன்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் எது அப்படின்னா பாத்தீங்கன்னா 5 காப்பியங்கள் குண்டலகேசி 50 காப்பியங்கள் ஒன்று அப்படி சொல்லி பாக்குறோம். அப்ப அதுதான் பாத்தீங்கன்னா ஆன்சர் அப்படி சொல்லி பாக்குறோம். நாககுமார காவியம் நீலகேசி சூலாமணி அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம தெரியும் 5 காப்பியங்கள் இப்பதான் நம்ம பார்த்தோம். அடுத்து சரியான தொடரை கண்டறிக. இரட்டை காப்பியம் என்பன நல்லாவே நமக்கு தெரியும். பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை அப்படின்றது இரட்டை காப்பியம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து
வந்து யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் வந்து என விலங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்றத பாத்தீங்கன்னா பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார் அப்படின்னு கம்மனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து பாடியிருப்பாரு. அதுல இளங்கோவை போல் புகழ்ந்து பாடியவர் யாருன்னா பாரதியார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து அடுத்து ஒற்றுமை காப்பியம் என அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம். ஒற்றுமை காப்பியம் சேரஸ்வல பாண்டியர் வந்து மூவேந்தர்களை பற்றியும் கூறுகின்ற நூல். 3 பேரையும் வந்து சமமா வந்து மதிக்கக்கூடிய நூல் அப்படின்றது பாக்குறோம். வந்து அதனால சிலப்பதிகாரம். வந்து பொறுத்துக்க நூல் நூலாசிரியர். சிலப்பதிகாரம் அப்படின்னா இளங்கோவடிகள் நமக்கு தெரியும். வந்து மணிமேகலை அப்படின்னா சீத்தலை சாத்தனார். சீவக சிந்தாமணி அப்படின்னா திருத்தக்க தேவர். குண்டலகேசி அப்படின்னா நாதுகுத்தனார் அப்படி சொல்லி பாக்குறோம். சோ ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 3 4 1 2 அப்படி சொல்லி பாக்குறோம். வந்து அது ஆன்சர் வந்து பொறுத்துக்க. அடுத்து 7 உரையிடப்பட்ட பாடுடைய செயல் என வழங்கப்படும் அப்படியே மாத்தி கேட்கிறாங்க. பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வேறு பெயர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உரையிடப்பட்ட பாடுடைய செயல் பார்த்தோம். இப்போ உரையிடப்பட்ட பாட்டு செயல் நான் போற்றப்படும் நூல்னா வழங்கப்பெறும் நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் அப்படி சொல்லி பாக்குறோம். ஆன்சர் வந்து பி. வந்து அடுத்து 8வது கேள்வி சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா நச்சினார்க்கினியார் அப்படி சொல்லி பார்க்கணும். அவர் சைவரா இருந்தாலும் சிவக சிந்தாமணிக்கு வந்து பாத்தீங்கன்னா உரை எழுதினார். சிவக சிந்தாமணி அப்படின்றது வந்து சமண காப்பியம் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி. அடுத்து 9 கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் எது அப்படின்னா கோவலன் கொலை களப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கோவலன் வந்து கொல்லப்பட்ட இடம் வந்து கோவலன் பொட்டல் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. வந்து அடுத்து குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது? குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல். குண்டலகேசி அப்படின்னா பௌத்த மத நூல். அதுக்கு எதிராக எழுந்த சமண நூல் சமண காப்பியம் சிறு காப்பியம் எது அப்படின்னா நீலகேசி அப்படி சொல்லி பார்க்கிறோம். ஆன்சர் வந்து டி அப்படி சொல்லி பார்க்கிறோம். அடுத்து ஐஞ்சிறுங்காப்பியத்தில் பொருந்தாத ஒன்று. ஐஞ்சிறுங்காப்பியம் அப்படின்னும் போது நீலகேசி சூலாமணி உதயகுமாரன காவியம் அப்படின்றது ஐஞ்சிறுங்காப்பியங்கள் தான். வந்து ஸோ மணிமேகலை அப்படின்றது வந்து என்னன்னா ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று அப்படின்னு பாக்குறோம். வந்து ஐஞ்சிறுங்காப்பியம் எந்த மதத்தை சார்ந்தது அப்படின்னா சமண மதத்தை சார்ந்தது. ஐம்பெருங்காப்பியத்துலதான் மணிமேகலையும் குண்டலகேசியும் வந்து பாத்தீங்கன்னா பௌத்த மதத்தை சார்ந்தது அப்படி பாக்குறோம். வந்து மற்றதும் சமண சமயத்தை சார்ந்தது. பெருங்கதையின் சுருக்கம் எது அப்படின்னா வந்து உதயகுமார காவியம். வந்து பெருங்கதையை பத்தி தெரிஞ்சுக்கணும் உதயகுமார காவியம் தான் நமக்கு பயன்படுகிறது அப்படி பாக்குறோம். வந்து முதல் பகுதியும் கடைசி பகுதியும் நமக்கு கிடைக்கல அப்படி சொல்லுவோம். கொங்குவேல் மாக்கதை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா அதுவும் பெருங்கதை தான். அதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டினா நம்ம கேட்டிருக்காங்க. வந்து அடுத்து நாககுமார காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னா பெயர் தெரியவில்லை. இல்லை காந்தியர் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். காந்தியர் அப்படின்னா சமண பெண் துறவி அப்படி சொல்லி பாக்குறோம். வந்து அடுத்து 15வது கேள்வி நீலகேசியின் ஆசிரியர் யார் அப்படின்னா பெயர் தெரியவில்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீலகேசியின் ஆசிரியர் பேர் தெரியவில்லை அப்படி சொல்லி பார்க்குறோம். ஆன்சர் வந்து டி அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ நம்ம ஐம்பெருங்காப்பியும் ஐஞ்சிருங்காப்பியும் வந்து முடிச்சு நம்ம கொஸ்டின் டிஸ்கஷனும் முடிச்சிட்டோம். நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள். வந்து அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா செய்நின்றி அறிதல். அறத்துப்பால் செய்நின்றி அறிதல் அப்படின்னு திருக்குறள் தான் நம்ம அடுத்து பார்க்கணும். முதல் குறள் செய்நின்றி அறிதல். செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. தான் ஒரு உதவியும் முன் செய்யாதிருக்க பிறர் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாக முடியாது. உங்களுக்கு அவர் எந்த உதவியுமே இதுக்கு நீங்க வந்து அவங்களுக்கு உதவியே செய்யல இருந்தா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உதவி பண்றாரு. வந்து ஒரு நபர் வந்து பண்றாரு ஒரு பெண் வந்து உங்களுக்கு உதவி பண்றாங்க அப்படின்னா எந்த ஒரு கைமாறும் எதிர்பார்க்காம அப்படின்னா அதுக்கு ஈடு இணையா வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்ணுலகையும் சரி மண்ணுலகையும் சரி கொடுத்தாலும் ஈடு ஆகாதுன்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு. வந்து பாத்தீங்கன்னா அப்ப நம்ம எந்த உதவியுமே செய்யாம நமக்கு ஒரு உதவி கிடைக்குது அப்படின்னா அந்த உதவியை வந்து நம்ம இந்த அளவுக்கு வச்சு போட்டணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து நமக்கு வந்து சொல்றாரு. வந்து இது என்ன இது என்ன சாதாரண ஒரு உதவி பண்ணிட்டாங்க இதுல போய் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி நினைக்க கூடாது. ஆனா நீங்க எதுவுமே செய்யாதப்ப உங்களுக்கு வந்து ஒரு உதவி கிடைக்குது அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு. நம்ம இனிமேல் வந்து நம்மளுடைய அப்ரோச் வந்து இந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். வந்து அடுத்து காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மான பெரிது. வந்து உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மை ஆராய்ந்தால் உலகத்தை விட மிக பெரியதாகும். வந்து உற்ற காலத்தில் அப்படின்ற போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தவிக்கிற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறிய உதவி வந்து கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். வந்து அந்த மாதிரி ஒரு காலத்துல அவங்க செஞ்ச உதவி அப்படின்றது வந்து மிகப்பெரியதா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஸ் புக் பண்ணியிருப்பீங்க இல்லை ட்ரெயின் புக் பண்ணியிருப்பீங்க போவீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா போய் சேர்றதுக்கு வந்து டிராஃபிக்கா இருக்கு இல்லைன்னா வந்து வண்டி கிடைக்கல இல்லை ஆட்டோ அவசரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உதவி கிடைக்குது நீங்க அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போய் ரீச் ஆயிறீங்க. அப்ப வந்து கரெக்டான நேரத்துக்கு போயிட்டு ட்ரெயின் ஏறுறது இல்லைன்னா எக்ஸாம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடையூறு ஏற்பட்டுருது அந்த நேரத்துல யாராவது வந்து உதவி பண்றாங்க கரெக்டான நேரத்துக்கு நீங்க எக்ஸாம் போறீங்க. அந்த மாதிரி தான் அந்த உதவி வந்து சிறிய உதவி தான். ஆனா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது ஆராய்ந்து பார்த்தா உலகத்தை விட மிகப்பெரியதாகும். அந்த சரியான நேரத்துல கிடைக்கக்கூடிய உதவி வந்து இப்ப ஃபர்ஸ்ட் எய்டு வந்து சொல்லலாம். வந்து ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக ஃபோன் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகுது உடனே ஃபோன் பண்றோம் ஆம்புலன்ஸ் வருது. அந்த கோல்டன் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நம்ம கூடவே சேர்த்துட்டோம் அப்படின்னா அவங்க உயிரையே நம்ம காப்பாற்றக்கூடிய ஒன்றா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை காலத்தினால் செய்த உதவி.
பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது. இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவன் செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரிதாகும். வந்து வள்ளுவர் கம்பேர் பண்றது எல்லாமே ரொம்ப பெருசு, இதெல்லாம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுடைய உதவி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன பயன் கிடைக்கும், எதை பத்தியுமே யோசிக்காம அவன் வந்து ஒரு உதவி வந்து பண்றான் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அன்பின் காரணமா வந்து பண்றான், இறக்கப்பட்டு பண்றான் அப்படின்ற அந்த உதவி வந்து பாத்தீங்கன்னா அது நன்மை கடலை விட பெரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அப்ப நம்ம உதவி செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு உள்நோக்கமும் நம்ம இல்லாம நமக்கு திருப்பி கைமாறாது கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு பண்ற உதவி தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உதவியா வந்து இருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி நமக்கு உதவி செய்யாதவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா விண்ணுலக மண்ணுலகத்துக்கு வந்து ஈடு இணையா இருக்க, அதுக்கும் ஈடு இணை இல்லாம அது வந்து பெரிய உதவியா இருக்கும் அப்படின்றாரு. திணைத்துணை நன்றி செய்யணும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவார். வந்து ஒருவன் திணையளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பனையளவாக கொண்டு போட்டுருவார். கொஞ்சம் சின்ன உதவி தான் பண்ணியிருப்பாங்க, நான் பெருசா பேசிக்கிட்டே இருப்பாரு எப்ப பார்த்தாலும். வந்து அது பண்ணவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும், என்னடா இது அப்படின்ட்டு. ஆனா அவருக்கு அந்த உதவி வந்து அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவசியமானது. அதை ஒருத்தர் வந்து பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அதை வந்து பெருசா பனை அளவா வந்து பேசிட்டு இருப்பாரு. ஆனா இவனை பொறுத்தவரையும் அது வந்து திணை அளவா அவன் செஞ்ச ஒரு உதவியா தான் அவனுக்கு வந்து தோன்றும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உதவி அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயமா வந்து நம்ம வந்து மனசுல வந்து ஆளை பதிஞ்சுக்கணும். அப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கடலை விட பெரியது, மண்ணுலகை விட பெரியது, விண்ணுலகை விட பெரியது, வந்து பனை அளவாக வைத்து பார்க்கப்படும் அப்படின்ற நிலையில நீங்க இருந்து இருப்பீங்க அப்படி சொல்லி பாக்குறோம். வந்து அடுத்து உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. ஒண்ணு கைமாறாக செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையது அன்று. கைமாறு அப்படின்னா அந்த மொய் எழுதுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உதவினே சொல்ல முடியாது. இன்னைக்கு வச்சுட்டா இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, இன்னைக்கு வச்சுட்டா நாளைக்கு நமக்கு திருப்பி வரப்போகுது. எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்பையில இருந்தே நம்ம மொய் வச்சுட்டே இருந்தோம்னா அடுத்த வருங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர் வந்து என்ன பண்ணா தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்யும் போது வந்து அந்த பணம் வந்து நமக்கு திருப்பி ரிட்டர்னா வரும் அப்படின்றாங்க. ஸோ அப்படி கிடையாது. வந்து உதவி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நீங்க ஒரு அதை தாண்டி மொய் எழுதுறது இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு பண கஷ்டமா இருக்கு, அப்ப அந்த டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறிய ஒரு உதவி வந்து நீங்க வந்து பண்ணீங்கன்னா அப்ப திருப்பி அவங்க வந்து கொடுக்கறது அப்படின்றது அந்த பணமா இருக்கட்டும், இல்ல வேற ஒரு உதவியா இருக்கட்டும், வந்து பாத்தீங்கன்னா திருப்பி செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதை நினைச்சு பண்ணாம உங்களுடைய பண்பு, நீங்க உங்களுடைய பண்பு எப்படி இருந்தது அப்படின்ற அடிப்படையில தான் அவங்க வந்து திருப்பி அதை வந்து கொடுப்பாங்க. அப்ப நம்ம எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த உதவி பொருளா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் நம்ம நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட இருந்து அவங்க பிரச்சனையை வந்து நம்ம அணுகிறதா இருக்கட்டும், வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான கைமாறு அப்படின்றது உங்களோட பண்பின் அடிப்படையில தான் இருக்கும். அப்ப உதவி செய்யப்பட்ட பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாக தான் இருக்குமே ஒழிய அது வந்து கைமாறா வந்து அப்படியே இருக்காது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு. வந்து நம்ம இதை மனசு வச்சுட்டு நம்ம வந்து உதவி வந்து பண்ணணும். மறவர்க்க மாசற்ற கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயர் நட்பு. வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா குற்றமற்றவரின் உறவை எப்போதும் மறத்தலாகாது. குற்றமற்றவரா நம்மளோட பழகக்கூடிய ஒருத்தரை வந்து பாத்தீங்கன்னா அவனோட நட்பை வந்து நம்ம மறக்க கூடாதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி துன்பம் வந்த காலத்தில் உறுதுணையாய் உதவியர்களின் நட்பை வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் விடலாகாது. நமக்கு துன்பம் வந்த காலத்துல வந்து நமக்கு வந்து உதவியா இருந்தவங்கள அவங்க நட்பை விடவே கூடாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அப்ப யாருடைய நட்பை வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு அப்படின்றத மனதுல நம்ம நிறுத்தணும். யாருடைய நட்புனா உங்களுக்கு துன்பம் வரக்கூடிய காலத்துல உங்களுக்கு உதவியாய் இருந்தவங்களுடைய நட்பை நீங்க விடவே கூடாது. உங்களுக்கு உதவி செஞ்சவங்க என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மறக்காம அதை நினைவுல வச்சுக்கணும். குற்றமற்றவரின் நட்பும் நீங்க மறக்காம வச்சுக்கணும், உங்களுக்கு உதவி செஞ்சவங்களையும் நட்பையும் வந்து மறக்காம வச்சுக்கணும் அப்படின்ற. அடுத்து எளிமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமும் துடைத்தவர் நட்பு. தம்முடைய துன்பத்தை போக்கி உதயவரி நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறாமல் போற்றுவர் பெரியோர். அப்ப நம்ம என்ன நினைப்போம்னா உதவி வாங்குறவங்க எப்பவுமே சிறியோரு, அந்த உதவி கிடைச்சதை நினைச்சு எப்ப பாரு வந்து எனக்கு அவர் உதவி பண்ணார் இவர் உதவி பண்ணார் சொல்றவங்க சிறியோர் நினைக்கிறோம். வள்ளுவர் இங்க சிறியோரை பத்தி பேசவே இல்லை. யார் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு கிடைத்த உதவியை நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிறவியிலும் சொல்றாரு. வந்து பாத்தீங்கன்னா மறவாமல் வந்து அதை பத்தி போட்டுக்கிட்டே இருக்குது, எனக்கு இந்த மாதிரி உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க வந்து பெரியோரா தான் பாக்குறாரு. அப்ப உங்களுக்கு யாராவது ஒரு உதவி பண்ணாங்க அப்படின்னா அந்த உதவியை வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்கள் முன்னிலையில வந்து சொல்றதுக்கு நம்ம தயங்கணும் அப்படின்னா நீங்க வந்து சிறியோரா ஆயிடுவீங்க. மற்றவர்கள் முன்னிலையிலும் உங்களுக்கு அந்த கிடைத்த அந்த உதவி அந்த பண்ணிய நபரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க போட்டுறீங்க அப்படின்னா நீங்க தான் வந்து பெரியோரா மதிக்கப்படுவீர்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் உதவிகள் கிடைக்குமே ஒழிய உங்களுக்கு இதனால வந்து ஒரு தீங்கும் ஏற்பட போறதில்ல. ஆனா நம்ம என்ன நினைப்போம்னா நம்ம யாருடைய உதவி இல்லாம நம்ம வந்து சுயமா வந்து பாத்தீங்கன்னா மேல வந்தோம் அப்படின்னு நம்ம
நம்ம காமிச்சிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து முயற்சி பண்றோம். இது ஒரு தவறான ஒரு எண்ணம் வந்து நம்ம மனதில் வந்து பதிந்திருக்கு வந்து. போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலருடைய உதவி, அம்மா அப்பா கூட பிறந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஃபேக்கல்டிஸ் எல்லாருடைய உதவியில தான் நீங்க வெற்றி பெற முடியும். அதை மனசுல வச்சுக்கணும். அந்த எதையும் வந்து ஓப்பனா கேட்காம டவுட் கேட்கறதும் கிடையாது. அதே மாதிரி வந்து மற்ற மாணவர்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பகிர்ந்து கொள்றதும் கிடையாது வந்து. ஆனா என்ன பண்றாங்கன்னா தானாவே வந்து பாஸ் அப்படிலாம் நடக்கவே நடக்காது வந்து. இப்போ நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பல பேரோட உதவியில தான் நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னேற முடியும். அதை மனசுல நம்ம வச்சுக்கணும். அப்போ வந்து முன்னேற்றம் அப்படின்றது பலரோட உதவி மூலியமா தான். அந்த உதவியை வந்து நம்ம வாழ்க்கை முழுக்க வந்து போற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா பெரியோரா நீங்க வந்து இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று வந்து. இது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருவர் முன் செய்த நன்மையை மறப்பது வந்து அறம் அன்று வந்து. முன்னாடி நம்ம செஞ்ச உதவியை நம்ம மறக்கிறது அப்படிங்கிறது அறம் கிடையாது. அவர் செய்த தீமையை செய்த அப்பொழுதே மறந்து விடுவது தான் அறமாகும். ஒருத்தர் வந்து நமக்கு செஞ்ச உதவியை வந்து நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அறம் கிடையாது. ஆனா அவர் செஞ்ச தீமையை வந்து மறந்துடுங்க. அதுதான் அறம்ன்றார். அப்ப தீமையை மறக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப நல்ல விஷயம் வந்து. ஏன்னா நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கவே இருக்காது. இப்ப பிரச்சனையே என்ன அப்படின்னா, அவங்க செஞ்ச உதவியை நம்ம மறந்துடுவோம். அவன் செஞ்ச ஒரே ஒரு தீமையை மட்டும் புடிச்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்? வந்து இப்ப திருப்பி 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 ரிவைண்ட் பண்ணி போட்டு 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 என்ன ஆகுதுன்னா, நம்ம பகையை வந்து அதிகமாக்கிறோம். நமக்கு பிரஷரை வந்து அதிகப்படுத்திக்கிறோம் வந்து. அப்ப வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இவனை வந்து கொல்ற அளவுக்கு கொடுமையான ஒரு தீமையை அவன் செஞ்சாலும் அவன் முன்னாடி செஞ்ச ஒரு நன்மை இருக்கும்ல, அந்த நன்மையை நினைச்சீங்கன்னா இந்த துன்பம் போயிடும்ன்றாரு வந்து. அந்த அளவுக்கு வள்ளுவர் அடுத்து அடுத்து வரக்கூடிய குறள் வந்து சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, நன்றி மறப்பது நன்றன்று வந்து. நன்றியை மறக்கிறது அறம் கிடையாது. ஆனா அவன் செய்த தீமையை அப்பொழுதே மறந்து விடுவது அப்படின்றது அறமாகும். அப்போ வள்ளுவர் வந்து தீமையை வந்து மறங்க, அதுதான் அறம் அப்படின்னு சொல்றாரு வந்து. நமக்கு யாராவது ஒருத்தர் தீங்கு இழைச்சிட்டாங்க அப்படின்னா உடனே அதை மனசுல வச்சு, யாராவது நம்ம திட்டாங்க அப்படின்னா உடனே மனசுல வச்சுக்கிறது வந்து. நம்மளை ஏளனமா பேசிட்டாங்கன்னா உடனே மனசுல வச்சு, அதெல்லாம் மறந்துடுங்க. மறந்துட்டு நீங்க உங்க செயல்ல உங்க காரியத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணும் கருத்துமா இருந்து நீங்க வாழ்க்கையில வந்து வெற்றி பெறணும் அப்படின்றத நோக்கத்தை அடிப்படையா வச்சு நீங்க பாட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி இருந்தாதான் கரெக்டா இருக்கும். அடுத்து, ஒன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். முன் செய்த உதவி செய்தவர் பின்பு கொன்றார் போன்ற துன்பத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களை கொல்ற அளவுக்கு ஒரு துன்பத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு வந்து. முன்னாடி அவர் உதவி பண்ணியிருக்காரு, ஆனா இப்போ உங்களை கொல்றதுக்கே ரெடி ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு ஈக்குவலான ஒரு துன்பத்தை கொடுத்துட்டார். செய்தாரானும் அவர் முன் செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்த துன்பம் கெடும். அவர் முன்னாடி செஞ்ச ஒரு நன்மை இருக்குல்ல, அதை நினைச்சீங்கன்னா அந்த துன்பமே கெட்டுருன்றார் வந்து. அப்ப உங்களை கொல்ற அளவுக்கு ஒரு துன்பத்தை வந்து ஒருத்தர் கொடுக்குறாரு. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நன்மையை செஞ்சிருக்காரு அப்படின்னா அந்த நன்மையை தான் நீங்க நினைச்சு பார்க்கணும். அப்ப அந்த துன்பம் வந்து கெட்டுரும். அவர் செஞ்ச துன்பம் வந்து என்ன ஆயிடும்? மறந்து விடும் அப்படின்றாரு வந்து. அப்ப நம்ம காயப்படுறது அப்படின்னு அந்த காயத்தை வந்து உள்ளுக்குள்ள அப்படியே வச்சுட்டு இருக்கிறதுல, காயப்பட்ட காயம், அடிப்பட்ட காயம் எப்படி ஆறுதோ அந்த மாதிரி நமக்கு நடந்த தீமைகளையும் நமக்கு நடந்த அவமானங்களையும் வந்து நம்ம மறக்கணும். மறந்துட்டு நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும் வந்து, நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கணும். நம்ம பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி பெறது அடுத்தடுத்து இலக்கு நிர்ணயித்து நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். அப்ப நமக்கு தீமை இழுத்தவர்களும் நம்மளை ஏளனமா பேசணும், நம்மளை அவமானப்படுத்துறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு வந்து துன்பமா தான் இருக்கும். காரணம் என்னன்னா அவங்கள நம்ம தகாத சொல்ல வந்து பேசியிருக்காங்க, ஏளனமா பேசியிருக்காங்க, அவங்க தான் வருத்தப்படணும். நீங்க வருத்தப்படுறதுனால ஏதாவது இருக்கா அப்படின்னு எதுவுமே கிடையாது வந்து. இதுல நம்ம வருத்தப்படுறதுக்கு வேலையே கிடையாது வந்து. தப்பா பேசுனது அவங்க அப்படின்னா அதுக்கு அவங்க வருத்தப்படணுமே ஒழிய நீங்க வருத்தப்படணும்னு அவசியமே கிடையாது. ஆனா இங்க என்ன நடக்கும் அப்படின்னா வந்து, அவன் தப்பா என்ன சொல்லிட்டான், அவன் திட்டான், அவன் பேசிட்டான், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு 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 நம்ம வருத்தப்படுறதுனால என்ன ஆகும்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றதான் அதனுடைய பொருள். அடுத்து, என்னென்றி கொன்றாருக்கு உய்வுண்டா முய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு. எந்த அறத்தை அளித்தவருக்கும் தப்பி பிழைக்க வழி உண்டாகும். ஒருவர் செய்த உதவியை மறந்து அளித்தவனுக்கு உய்வில்லை. இங்க பாத்தீங்கன்னா ஒரு அறத்தை அழிச்சா கூட அவனுக்கு கூட தப்பி பிழைக்கிறதுக்கு கூட வழி இருக்கும்ன்றார் வள்ளுவர். ஆனா கிடைச்ச உதவி வந்து பாத்தீங்கன்னா ஒருவர் செய்த உதவியை மறந்து அளித்தவனுக்கு, அதை மறந்துட்டு அந்த அவன் செஞ்ச உதவியை செஞ்சிருக்கான், அதை மறந்துட்டு அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கெடுதல் பண்ணிட்டோம் அப்படின்னா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா தப்பி தப்பி பிழைக்கிறதுக்கு வழியே கிடையாது, உனக்கு அழிவு காலம் நெருங்கிருச்சு அப்படின்றார் வள்ளுவர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உதவி ஒரு காலத்திலையும் மறக்க கூடாது. அந்த மறந்து அழித்தவனுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா தீங்கு ஏற்படும் அப்படின்றதான் வந்து வள்ளுவர் ஃபைனலா சொல்லி முடிக்கிறாரு. அப்படி பக்கம் வந்து ஓகேங்களா. அடுத்து செய்நன்றி அறிதல் வந்து அது அதிகாரம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போற அதிகாரம் வந்து சான்றாண்மை. சான்றாண்மை அப்படின்னா சால்பு. சான்றாண்மை பண்பு தான் வந்து நல்ல பண்பு, நல்ல பண்பு, நல்ல ஒழுக்கம், அதை பத்தி சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு. கடமை இவை என்று அறிந்து வந்து எனக்கு கடமை இதுதான்ப்பா அப்படின்னு நீங்க வந்து அறிந்து சான்றாண்மை மேற்கொண்டு நடப்பவருக்கு நல்லவை எல்லாம் இயல்பான கடமை என்று.
நல்லவை எல்லாம் இயல்பான கடமை. நல்லவை எல்லாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது பெருசா அவங்க பண்றது வந்து பெருசா பண்ணி இது என்னுடைய கடமை வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யறது என்னுடைய கடமை வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வேலையை சரியா செய்யறது என்னுடைய கடமை வந்து அறம் தவறாமல் இருக்கிறது என்னுடைய கடமை வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடுத்து நீங்க வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேரம் தவறாம போறது அப்படின்றது உங்களோட கடமையா இருக்கும் வந்து அதே மாதிரி கரப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கையூட்டு வாங்குவது வந்து பாத்தீங்கன்னா தவிர்த்தல் அப்படின்றது அது உங்களோட கடமையா இருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுடைய கடமையா வந்து நீங்க வச்சுக்கிறீங்க இது யாருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சான்றமை மேற்கொள்பவருக்கு அப்படின்னு குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் எந்நலத்து உள்ளதும் அன்று வந்து சான்றோரின் நலம் என்று கூறப்படுவது அவருடைய பண்புகளின் நலனே இப்ப சான்றோர் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அவங்களோட பண்புகளின் நலமே தான் வந்து பாத்தீங்கன்னா அதான் சான்றோரின் நலம் அப்படின்னு மற்ற நலம் வேறு எந்த நலத்திலும் சேர்ந்துள்ளதும் அன்று மற்ற எதுவுமே என்னது வேற எதுலையும் போய் சேராது அவங்களோட பண்புகளின் நலம் தான் என்னன்னா சான்றோரின் நலம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு வந்து அடுத்து அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் வந்து அன்பு இருக்கணும் நாணம் இருக்கணும் ஒப்புரவு இருக்கணும் கண்ணோட்டம் இருக்கணும் வாய்மை இருக்கணும் இன்னும் ஐந்து பண்புகளும் சால்பு என்பதை தாங்கியுள்ள தூண்களாகும் சால்புனா சான்றாண்மை அப்படின்ற பண்பு இருக்குல்ல அதை வந்து தூக்கி இருக்கக்கூடிய அந்த தூண் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் எதை சொல்றாரு அப்படின்னா அன்பு நாணம் முப்புரவு கண்ணோட்டம் வாய்மை இந்த மாதிரி குரல் கொடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா சால்பு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து எதை சொல்றாரு இந்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கிறதா வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸா மாத்திடுவாங்க டேஷா மாத்திடுவாங்க போட்டுட்டாங்கன்னா அதுல அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு எடுத்துருவாங்க எடுத்துட்டு அதை கொடுத்துட்டு கேட்பாங்க வந்து அடுத்து கொல்லா நலத்தது நுண்மை பிற தீமை சொல்லா நலத்தது சால்பு வந்து தவம் ஒரு உயிரையும் தவம் அப்படின்றது வந்து ஒரு உயிரையும் கொல்லாத அறத்தை அடிப்படையாக கொண்டது தவம் அப்படின்றது வந்து எந்த உயிரையும் கொல்லக்கூடாது அப்படின்றது அடிப்படையாக கொண்டது வந்து சால்பு அப்படின்றது வந்து பிறருடைய தீமையை எடுத்து சொல்லாத நற்பண்பை அடிப்படையாக கொண்டது வந்து இப்ப பிறருடைய தீமையை வந்து எடுத்து சொல்லாத நற்பண்பு அப்படின்றத எதை அடிப்படையாக கொண்டா சால்பு வந்து அப்ப சால்பு எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்றத நம்ம கேள்வி வரும் வந்துச்சு அப்படின்னா வந்து பிறருடைய தீமையை எடுத்து சொல்லாத நற்பண்பை அடிப்படையாக கொண்டது அப்படின்றதான் வந்து அதனுடைய பொருளா இருக்கும் இந்த தவம் அப்படின்னா என்னன்னா ஒரு உயிரையும் கொல்லாத அறத்தை அடிப்படையாக கொண்டது தவம்னா என்ன அப்படின்னு அதுக்கும் ஒரு கேள்வியை போட்டு கேட்டுருவாங்க ஒரு உயிரையும் கொள்ளாது ஏன்னா சமண சமயத்தை சார்ந்தவர் சொல்லி வள்ளுவர் கருத்துக்கள் வந்து சமண சமய கருத்துக்களா உயிர் கொல்லாமை அப்படின்றது வந்து இதுல வந்து வலியுறுத்துறாரு அதான் அறம் அப்படின்னா அதான் தவம் சொல்லி சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா அப்ப நம்ம அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து ஐந்தாவது குறள் ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரையும் மாற்றும் படை வந்து ஆற்றல் உடையவரின் ஆற்றலாவது பணிவுடன் நடத்தலாம் இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ற பாதி பேருக்கு கிடையவே கிடையாது வந்து பாத்தீங்கன்னா ஆற்றல் உடையவங்களா இருப்பாங்க பணிவுன்றது அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது வந்து ஆனா அப்படி நீங்க பணிவோட இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு பாருங்க அது சான்றோர் தம் பகைவரை பகமையிலிருந்து மாற்றுகின்ற கருவியா உங்களுக்கு எதிரியா இருக்கிறான்ல அவன் எல்லாமே என்ன பண்ணிடுவான் உங்களை பகமையா பாக்குறவங்களும் என்ன பண்ணிடுவாங்க மறந்துடுவாங்க பகமையை மறந்துட்டு உங்களோட இயல்பா பழகுவதற்கான ஒரு கருவியா இருக்கும் அப்ப ஆற்றல் உடையவன் எப்படி இருந்தா அவனுக்கு நல்லது மேன்மேலும் அவன் வாழ்க்கையில உயர முடியும் அப்படின்னா வந்து நீங்க திறமையானவரா இருந்தீங்கன்னா நீங்க பணிவுடன் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பகைமை அப்படின்றது இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு அப்ப வந்து ஆற்றல் உடையவன் வந்து எப்படி இருக்கணும் பணிவுடன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு வந்து அடுத்து தாழ்விற்கு கட்டளை யாதனில் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொலல் சால்புக்கு உரைக்கல் போல் மதிப்பிடும் கருவி எது சால்புனா அதுக்கு மெஷர் பண்றதுக்கு ஏதாவது டேப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்ல அளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமக்கு ஒப்பில்லாத தாழ்ந்தோர் இடத்திலும் தோல்வி ஏற்றுக்கொள்ளும் பண்பாகும் இது மிகப்பெரிய விஷயம் வள்ளுவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து சான்றோர் நீங்க மிகப்பெரிய மேதாவி நீங்க மிகப்பெரிய அறிவாளி அப்படி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த சான்றோர் பண்பு அப்படின்றது வந்து அந்த சால்பு அப்படின்றத வந்து வள்ளுவர் எப்படி மெஷர் பண்றாரு அப்படின்னா உங்களை விட தாழ்ந்தவர்னா அறிவில தாழ்ந்தவரா இருக்கலாம் பண்புல தாழ்ந்தவரா இருக்கலாம் இல்ல குணத்துல தாழ்ந்தவரா ஏதோ ஒரு வகையில உங்களோட தாழ்ந்தவரா இருக்காரு அவர்கிட்ட நீங்க தோத்துட்டீங்கன்னா நீங்க ஒத்துக்கணும் அப்படின்ற தோல்வியை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சால்பு அப்படின்றது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ அது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு அப்படின்றது இருக்கு அப்படின்றத வந்து நிர்ணயிக்கக்கூடிய கருவியா இருக்கு அப்படின்னு அப்ப நம்ம தோல்வியை வந்து பாத்தீங்கன்னா தைரியமா ஏற்றுக்கொள்ளும் பண்பு அப்படின்றது அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா அது சான்றோர் இடத்துல இருக்கும் அப்படின்றாரு அடுத்து இன்னா செய்தார்க்கும் இனியவை செய்யாக்கால் என்ன பயத்தோ சால்பு வந்து என்ன சொல்றாரு துன்பமானவற்றை செய்தவருக்கும் இதுக்கு முன்னாடி தீமை பார்த்தோம் இப்ப துன்பமானவற்றை செய்தவருக்கும் இனிய உதவிகளை செய்யாவிட்டால் சான்றோரின் சால்பு என்ன பயனுடையது சான்றோர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறோம் அவனோட சால்பு அவங்களுடைய பண்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தனக்கு தீங்கு செஞ்சவங்களுக்கு என்ன பண்றது இனியவை செய்யணும் அப்படின்றாரு வந்து அப்படி செய்யறவங்களுடைய பண்பு அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா சான்றோருடைய பண்பா வந்து இருக்கு உங்களுக்கு யாராவது கெடுதல் பண்ணிட்டாங்கன்னா பதிலுக்கு என்ன பண்ற பழிக்கு பழி அப்படின்னு நம்ம போகக்கூடாது அதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இனியவை செஞ்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு என்னது தீயவை செய்யறதுக்கு வேலையே கிடையாது வந்து அப்ப என்னன்னா தொடர்ந்து பழிக்கு பழியும் போயிட்டே இருக்கும் வந்து
எங்க போய் முடியும் அப்படின்னா உங்க குடும்பத்தார் மற்றவர்களையும் வந்து உங்களை சார்ந்தவரையும் போய் பாதிக்கும் வந்து. அப்ப இன்னா செய்தவருக்கு இனியவை செய்தல் அப்படின்றதான் வள்ளுவர் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு. அந்த பகைமையும் மாற்றும், திருப்பியும் உங்களுக்கு கெடுதல் வராது அவங்க கிட்ட இருந்து அப்படின்றதுதான் அதனுடைய பொருளா வந்து நம்ம எடுத்துக்கணும் வந்து. அப்ப இன்னா செய்தாருக்கும் வள்ளுவர் என்ன செய்ய சொல்றாரு அப்படின்னா கேள்வியை கேட்பான். கேட்டானா இனியவை செய்யாக்கால் வந்து அப்படி செய்யலைன்னா என்ன பயத்துலோ சால்பு, அப்புறம் பயன் என்ன இருக்கு அப்படின்றார் வள்ளுவர் வந்து. இன்மை ஒருவருக்கு இழிவு அன்று சால்பு என்னும் திண்மை உண்டாக்க பெரிது வந்து. இன்மை அப்படின்னா வறுமை தான் சொல்றாரு. சால்பு என்னும் வலிமை உண்டாக பெற்றால், சால்புன்னு ஒரு வலிமை வந்து உங்களுக்கு கிடைக்குது வந்து, சால்புன்னு பண்பு நலன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்படி பெற்றால் ஒருவனுக்கு பொருள் இல்லாத குறையாக வறுமை இழிவானது அன்று. அது இழிவே கிடையாது. வறுமை அப்படின்றதும் பொருள் இல்லாத நிலை வந்து வறிய நிலையில இருக்க, கையில காசு இல்லை அப்படின்னாலும் வந்து அவனுக்கு சால்புன்னு அப்படின்ற ஒரு பண்பு நலன் வந்து கிடைக்குது அப்படின்னா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு வந்து. அவனுடைய அந்த சால்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவனை உயர்த்தும் அப்படின்றதான் அர்த்தமா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் வந்து. அடுத்து 9வது குறள். ஊழி பெயரினும் தாம் பெயரர் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் வந்து. ஸோ சால்பு என்னும் தன்மைக்கு கடல் என்று புகழப்படுகின்றவர் ஊழி காலத்தின் வேறுபாடுகளை நேர்ந்தாலும் தாம் வேறுபடாமல் இருப்பார் வந்து. ஸோ அப்ப என்னன்னா சால்பு அப்படின்ற பண்பு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஊழி காலம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா விதி டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி தான் அந்த காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேறுபடாமல் அப்படியே தான் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். எந்த நிலையிலும் உங்களுடைய கேரக்டரை நீங்க மாத்திக்கவே கூடாது அப்படின்றதுதான் வள்ளுவர் இங்க வந்து சொல்றாரு. அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்க தான் வந்து சான்றோர், நீங்க தான் சால்பு பண்பு உடையவர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு வந்து. அப்போ வந்து விதினால நான் இப்படி பண்ணிட்டேன் இந்த கதையே கிடையாது வந்து. விதி என்னவா இருந்தாலும் சரிதான் வந்து. உங்களை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இடையூறுவா இருந்தாலும் உங்களுடைய பண்பையும் மாற்றாமல் நிதானமா இருக்கிறீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலை மாறும், நல்ல நிலைமைக்கு போவீங்க அப்படின்னு தான் அர்த்தம். சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலம்தான் தாங்காது மண்ணோ குறை வந்து. என்ன சொல்றாருன்னா பூமி அழிஞ்சிடும்ன்றார் வந்து. சான்றோரின் சால்பு நிறைந்த பண்பு குறைபடுமானால் வந்து, சான்றோரின் சால்பு நிறைந்த பண்புனா நல்ல பண்புகள் வந்து அதெல்லாம் குறைபட்டுருச்சு அப்படின்னா இந்த பெரிய நில உலகமும் தன் பாரத்தை தாங்க முடியாமல் போய்விடும். அப்படின்னா என்னன்னா அழிந்துருவாங்க, போர் வந்து அழியாது வந்து. சான்றாண்மை பண்பு அப்படின்னா தனக்கு தீங்கு செய்தவர்கள் என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவாங்க, இனியவை செய்தல் வந்து, இனியவை செய்தல் நல்லது பண்ணுன்றார் வந்து. ஆனா இங்க என்ன பண்றாங்க, நீ வந்து என் நாட்டுக்குள்ள வந்து இத்தனை மக்களை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்ட அப்படின்னா பதிலுக்கு நான் என்ன பண்றேன் 10 மடங்கு உன்னுடைய மக்கள் வந்து நான் கொள்றேன். பதிலுக்கு பதில் பழிக்கு பழி வந்து. இப்படிதான் வந்து உலகம் வந்து ஓடிட்டு இருக்கு வந்து. அப்ப நம்ம திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தோம் அப்படின்னா வந்து அடுத்து என்னது, தவறு இழைத்தவர்களை மட்டும் தான் நம்ம வந்து தண்டனைக்கு உள்ளாக்கணும் வந்து. இந்த நாட்டுல வந்து ஒரு 2000 பேர் வந்து கொல்றாங்க அப்படின்னா 2000 பேர் கொல்றதுக்கு என்ன பண்ண, அந்த நாட்டுல இருந்து 2000 பேர் கிளம்பி வரல வந்து, 20 பேர் தான் கிளம்பி வரும். அப்ப இந்த 20 பேரை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்டனைக்கு உள்ளாக்கணுமே ஒழிய, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மன்னனுக்கு அப்ப சொல்லப்பட்ட நீதியாவும் இருந்தது, இப்ப இருக்கிற அரசுக்கும் சொல்லப்படும் நீதியா இருக்கு. ஆனா பதிலுக்கு என்ன பண்றாங்க வந்து பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான மக்களை வந்து கொல்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தவறான பாதையை நோக்கி போறாங்க. அப்ப இந்த சான்றாண்மை அப்படின்ற பண்பு இல்லாம உலகம் அழியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அப்ப உலகம் அழியாமல் உலகம் வாழணும், உலகத்துல இருக்க மக்கள்லாம் இன்புறணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா போர் அப்படின்றது ஒரு தீர்வாக இருக்காது. தவறு இழைத்தவர்களை என்ன பண்ணும் உலகம், அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கோர்ட் இருக்கு, கிரிமினல் கோர்ட் இருக்கு, அங்க கொண்டு போயிட்டு அவங்கள நிறுத்தி அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க செஞ்ச மிகப்பெரிய கொடூரமான செயலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனை வரையும் இருக்கு வந்து. அதை பண்றதே கிடையாது வந்து. அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து மாறி மாறி வந்து அப்பாவி மக்களை வந்து கொல்றதுனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பயன். இது சான்றாண்மை இல்லாத சால்பு பண்பு நலன் இல்லாத தலைவர்கள் வந்து செய்யக்கூடிய காரியமா இருக்கு அப்படி சொல்லி பாக்குறோம். இவர்கள் வந்து காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கெத்தா இருக்கிறாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வருங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து பழித்துதான் இந்த உலகம் வந்து பேசுமே ஒழிய ஒரு காலத்துக்கும் இவர்களை வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்து பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் உண்மை. இப்போ ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக இவங்க பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய புகழ் வந்து அழியும் அப்படின்றதான் வள்ளுவர் வந்து பல இடங்கள் வந்து சொல்லியிருக்காரு. நன்றி. நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம்.